ஆரம்பிச்சிடுவேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். மைண்ட் நிகழ்ச்சிகளை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில லாவண்யா 2வது முறையாக கதை தான் சொல்றாங்க. பாலங்கள் அப்படின்னு சிவசங்கரியோட கதை தான் இன்னைக்கு அவங்க சொல்ல போறாங்க. தொடர்ந்து நம்ம கதையா கேட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கேட்போம், இன்னைக்கும் பாலங்கள் எப்படி இருக்குன்றது கேட்போம். இந்த நேரம் திருமதி லாவண்யா அவர்களுக்கு நீங்க தொடங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2வது முறையாக இந்த மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப ஆர்வமா எல்லாரும் வந்திருக்கீங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. சரியா நான் சொல்ல வந்த மெசேஜ் சொல்லணும் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு அதிகமா இருக்கு. இப்போ இந்த பாலங்கள் அப்படிங்கிற புத்தகம் ரொம்ப நான் ரசிச்சு, ரொம்ப தேடி, ரொம்ப வருஷம் தேடி நான் கிடைச்சு படிச்ச ஒரு புத்தகம். என்னுடைய அம்மா இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க எனக்கு. அவங்க கல்லூரி நாட்கள்ல லைப்ரரியில எடுத்து படிச்சேன். ரொம்ப அருமையான புத்தகம், கண்டிப்பா அந்த புத்தகத்தை வாங்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சென்னைக்கு வந்த பிறகு வேலைக்காக 2007ல பல இடங்களில் தேடி, அப்ப அந்த கூகுள்ல எல்லாம் தேடினா டக்குன்னு விஷயங்கள் தெரியாத ஒரு டைம். ரொம்ப அது ஒருவேளை எனக்கு சர்ச் பண்ண தெரியலையான்னு தெரியல. இப்ப வந்த புதுசுல தேடி அலைஞ்சு டி நகர்ல ஒரு கடையில கண்டுபிடிச்சு வாங்கினேன் இந்த புக்கை. ரொம்ப ரசிச்சு நான் படிச்ச புத்தகம். நிறைய விஷயங்கள் நமக்கு எப்படி நம்மளுடைய கால மாற்றம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் எவ்வளவு மாற்றத்தை கொடுத்திருக்கு, எப்படி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கு, எல்லாத்தையுமே ரொம்ப அழகா எடுத்து காமிச்ச ஒரு புத்தகம். அதனால அதை இங்க பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில இந்த புத்தகத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் எத்தனை முறை படிச்சாலும் சலிக்காத ஒரு புத்தகம். நானே எத்தனை தடவை படிச்சிருக்கேன்னு தெரியல இந்த புத்தகத்தை. அவ்வளவு ஆர்வமா நான் ஒவ்வொரு தடவையும் எடுக்கும் பொழுது எனக்கு ஒரு சுவாரஸ்யம் தான் அதிகமாகுமே தவிர ஒரு போர் அடிக்குதே அப்படின்னு நினைக்க தோணாத ஒரு புத்தகம் தான். இதுல என்ன ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 வெவ்வேறு காலகட்டத்துல இருக்கிற கதையை அழகா கொண்டு போயிருப்பாங்க. அந்த 3 ஜெனரேஷன். முதல் இது 1907ல இருந்து 31 வரைக்கும் உள்ள காலகட்டம். அடுத்தது 1940ல இருந்து 64 வரை. அடுத்த கதை பாத்தீங்கன்னா 65ல இருந்து 85 வரை. இப்ப இந்த 3 இதுல இருக்கிற கதை மாந்தர்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அந்த வெவ்வேறு கதைகள் அது அழகா அவங்க தனித்தனியா கொடுத்து முடிக்காம, இது ஒரு பாகம், அது ஒரு சாப்டர் வரும், அடுத்து ஒரு சாப்டர் அப்படி வரும். ஆனா நம்ம தொடர்பு படுத்தி கொண்டு போக முடியும். திருப்பி அந்த 3 இது வரும் பொழுது மறுபடியும் 1907 வரும், நடுவுல சாப்டர் வரும். ஆனா நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு எழுத்து ஓட்டம் ரொம்ப அழகா இருக்கும். நம்ம தெளிவா படிச்சு முடிக்க முடியும் 3 இதையுமே அழகா. இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக எளிதாக தனித்தனி கதைகளாக சொல்லலாம்னு ஒரு எண்ணத்துல எடுத்துட்டு வந்திருக்கேன். முதல்ல 1907ல இருந்து 31 வரைக்கும் இருக்கிற கதை. இந்த போர்ஷனோட நாயகி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகாமு அப்படிங்கிற ஒரு பெண். அந்த பொண்ணு சின்ன வயசா இருக்கிற பொண்ணு, 8 வயசா இருக்கிற பொண்ணு. எப்படி அவங்க வீட்டுல அவங்க வளர்க்குறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அதுதான் ஆரம்பமா இருக்கும். அவங்க அம்மா எப்படி எந்திரிச்சு காலையில சாமி கும்பிட்டுட்டு வாசல் தெளிக்கிறாங்க, கோலம் போடுறாங்கன்ற மாதிரி ஒரு இயல்பான ஒரு நாளை ஆரம்பம் எப்படி இருக்கும் நம்மளுடைய நாள், அதே மாதிரிதான் அந்த கதையும் ஆரம்பிக்கும். இப்போ அவங்க வீட்டுல உள்ள வழக்கங்கள் படி அந்த பொண்ணை சீக்கிரம் எந்திரி, இவ்வளவு நேரம் தூங்கக்கூடாது, இப்படி வீடு பெருக்கு, குனிஞ்சு பெருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொன்னா அவங்க அம்மா ஒன்னொன்னா செய்ய அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பின்னாடி. நாளைக்கு இப்படி இருந்தேன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணி போற இடத்துல என்ன உங்க அம்மா வளர்த்துருக்காங்கன்னு என்னதான் கேட்பாங்க. அதனால நீ இதை அப்படி செய், இப்படி செய்யணும் அந்த பொண்ணுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது யதார்த்தமா அந்த பொண்ணு நம்ம போமா எப்ப பார்த்தாலும் என்னையவே சொல்லிட்டு இருக்க, தம்பிங்களை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்னு கேட்பாங்க. இப்போ நீ பெண் குழந்தை, அவங்க புருஷ பிள்ளைங்க பசங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அந்த வித்தியாசம் இருக்கு, நீ தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு ஒரு நேரம் அப்படி சினுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்ற வேலையெல்லாம் சரியா செஞ்சு வச்சுட்டு அப்படி இருக்குவாங்க. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது அந்த பெண்ணோட திடீர்னு பேச ஆரம்பிப்பாங்க. அந்த தாத்தா அந்த பொண்ணோட தாத்தா சொல்லுவாரு, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை சொந்தக்காரங்கள்ல ஒருத்தர் பேசினாரு, அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். உங்க பேத்திக்கு என்ன முடிவுல இருக்கீங்க, என்ன பண்ணலாம்னு ஐடியால இருக்கீங்கன்னு சொல்லுங்க, கேட்டுட்டு நான் வெளியில பாக்கலான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பேசுவாங்க. அந்த தாத்தா இந்த பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிரும் அதை கேட்ட உடனே. ஏன்னா அந்த பையன் 11 வயசு தான் அந்த பையனுக்கு, இந்த பொண்ணுக்கு 8 வயசு. அந்த அம்மாக்கு என்ன ஒரு சந்தோஷம் ஆகணும் அப்படின்னா, 2வது வாரம் 3வது வாரம் கல்யாணம் பண்ணி கொடுக்குற காலகட்டத்துல இந்த 11 வயசு பையனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நம்ம மாமனார் நினைக்கிறாருன்னு அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நீங்க என்ன பார்த்து செஞ்சாலும் சரி மாமா அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாளே இவங்க அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி நிச்சயம் பண்ணிடுவாங்க, கல்யாணம் நிச்சயம் பண்ணிடுவாங்க.
பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அந்த கொண்டு போற சீர் என்னெல்லாம் அந்த நிச்சயம் பண்றதுக்கு கொண்டுட்டு போறாங்கன்றது அழகா அந்த தட்டுல இருந்து என்னென்ன சீர்வரிசை அதுல வச்சு கொண்டு போறாங்க, அந்த கட்டு சாதத்துல இருந்து ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. அங்க கொண்டு போய் அந்த நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு வருவாங்க. அதுல இருந்து 20 நாளுக்குள்ள கல்யாணம் போது அந்த இப்ப மாதிரியான வாட்ஸ்அப்போ போனோ எல்லாமே ஒரு இதுல நடக்கிற மாதிரியான இல்ல. எப்படி அவர் உட்கார்ந்துட்டே வேலை வாங்குறாருங்கிறதெல்லாம் அழகா 2 மாட்டு வண்டி இருக்கு, 2 மாடு இருக்கிற வண்டிய புருஷன் பொண்டாட்டி இன்னைக்கு எடுத்துட்டு போய் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லிடுவாங்க. ஒருத்தர் வந்து வீட்டுல இங்கே இருக்கட்டும், ஒரு கணவன் மனைவி இங்கே இருங்க, ஒருத்தர் வந்து போய் எல்லாருக்கும் சொல்லிட்டு வாங்க. நீ இங்க போய் தோப்புல தேங்காய்க்கு சொல்லு, நீ போய் இந்த இதுக்கு சொல்லு, நான் சேலையெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுங்க, எடை போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த காலகட்டத்துல இதெல்லாம் இருந்திருக்குங்கிறது நம்ம கண் முன்னாடி தெரியற மாதிரியா இருக்கும் அது எல்லாமே. அப்புறம் வந்து எப்படி அப்பளம் இது பண்ணணும், முறுக்குக்கு எத்தனை சுத்து முறுக்கு செய்யறது, அந்த ஒவ்வொரு அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அழகா கொண்டு வந்து நம்ம நேர்லயே பாக்குற மாதிரி இருக்கும். அந்த கல்யாணம் வந்து இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க அப்படின்னு அந்த முகங்கள் கூட நம்மளே யாரையாவது பிக்ஸ் பண்ணி கொண்டு வர அளவுக்கு தான் எனக்கு அந்த சினிமேட்டிக் வியூ தான் தெரிஞ்சது அவங்க எழுதியிருக்கிற விதம். அப்படியே கொண்டு போய் அந்த கல்யாணம் நடக்கும். அப்ப அந்த தாத்தா வந்து அவ்வளவுதான் எல்லாரையும் வேலை வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணும்போது கல்யாணம் இருக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எல்லாமே சகலமும் தயாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதற்கிடையில அந்த பொண்ணோட தாய் மாமா வந்து அவ்வளவு சீரோட வந்திருப்பாங்க. அது எவ்வளவு பெருமையா அந்த பெண் அந்த அம்மாவுக்கு வந்து அவ்வளவு பெருமையா இருக்கும். எங்க அண்ணன் எவ்வளவு சீரோட வந்திருக்காருங்கிறது. அந்த ஒவ்வொரு இது செய்ய செய்ய வந்து அந்த ஊர் மக்கள் இது செஞ்சிருக்காங்களா இவங்க வீட்டுல, அது இது தயார் பண்ணி வச்சிருக்காங்களான்னு பேசுறது. இயல்பா பேசுவாங்க இல்லையா, இது செஞ்சிருக்காங்க. அப்ப மாப்பிள்ளை வீட்டுல என்ன செய்யறாங்க, இவங்க இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தா மாப்பிள்ளை வீட்டுல என்ன செய்யறாங்கன்ற மாதிரியான அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாமே போகும். எல்லாமே முடிஞ்சு அந்த கல்யாண நாளும் வரும். அழகா எப்படி அந்த வண்டியில வச்சு அந்த சாரட் வண்டியில வச்சு எப்படி ஊர்வலமா அந்த மாப்பிள்ளையை கொண்டு போறாங்க. அவர் என்னென்ன நகை அவங்க அம்மாவோட ரெட்டவட சங்கிலி எல்லாத்தையும் போட்டு அவர் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க அந்த மாப்பிள்ளைய, இந்த பெண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் பாட்டு பாடி சந்தோஷமா 4 நாள் மாதிரி நடக்கும். இடையில இடையில சீட்டு கச்சேரிகள், பரதநாட்டியம் இது எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை கொண்டு போய் அந்த மாப்பிள்ளை வீட்டுல சீரெல்லாம் கொடுத்து அந்த அந்த பர்டிகுலர் இதை மட்டும் செஞ்சுட்டு திருப்பி கூட்டிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அப்ப வந்து ஏஜென்ட் பண்றதுக்கு முன்னாடி பெண்களை கல்யாணம் பண்ணாலும் அவங்க அம்மா வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவாங்க. பூ பெய்துனதுக்கு அப்புறம் தான் கொண்டு போய் கணவர் வீட்டுல விடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான நாட்கள் இருந்திருக்கும் அந்த நேரத்துல. அப்ப இந்த பொண்ணை போய் அவங்க வீட்டுல கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் கொண்டு போய் அந்த வேணுங்கிற பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கே கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த பொண்ணு ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி அந்த பொண்ணு பூ பெய்துனதுக்கு அப்புறம் அதற்கான சடங்குகள் எல்லாம் திருப்பி செஞ்சு அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்களோட கணவர் வீட்டுல விட்டுட்டு வருவாங்க. இப்போ எதிர்த்த வீடு ஒரே தெருவுல இருக்கிற எதிர்த்த வீடுதான் இருந்தாலும் நினைச்ச உடனே அந்த பொண்ணு இங்க வர முடியாது. அம்மா வீடு பக்கத்துல தானே இருக்கு, நான் போய் தினம் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வர முடியாது. அந்த ஒரு பெரிய மனுஷிக்கான தோரணையோட அந்த வீட்டு பொறுப்பு என்னோடதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எப்படி அந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து எப்படி அந்த வேலைகளை செய்யறாங்க, பொறுப்பா அதெல்லாம் எடுத்து செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் காட்டுவாங்க. அதனால இவங்களும் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல கன்சீவ் ஆயிடுவாங்க. கன்சீவ் ஆன உடனே இந்த அம்மாவும் போய் உரிமையா நான் போய் கொஞ்சம் சின்ன பொண்ணு தானே எங்க வீட்டுல வச்சுட்டு கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமா கேட்காம நான் போய் இன்னைக்கு கேட்டேன். ஆனா அவங்க மாமியார் வந்து சொல்லிட்டாங்க, இப்ப என்ன 5ஆவது மாசம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன இருக்கு, உரிமையா நீ கேட்டு கூட்டிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு பக்கத்து வீட்டு அம்மா கேட்பாங்க. என்ன இருந்தாலும் நம்ம மரியாதையை நம்ம இது பண்ணிக்கணும் இல்லையா, அவங்க அப்படி சொல்லிட்டதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து கேட்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 5ஆவது மாசம் வந்து அந்த பொண்ணை ஒரு நாள் வந்து கூட்டிட்டு வந்து அது ஃபங்க்ஷன் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாம் பண்ண அப்ப பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து போய் அந்த மாமனார் கிட்ட அந்த தாத்தா கிட்ட, மாமனாருக்கும் பெரியவரா அந்த தாத்தா இருக்கிறதுனால அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்பாங்க. இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் முடிச்சு திருப்பி 7ஆவது மாசம் வளகாப்பு நாங்க வைக்கிற வரைக்கும் பொண்ணை எங்க வீட்டுல வச்சுக்கிடுமா, அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கூட்டிட்டு வந்து இங்க இருக்க வச்சிருப்பாங்க. இருக்க வச்சு அந்த பொண்ணுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு நல்லபடியா பார்த்து அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிப்பாங்க. முடிச்சுட்டு அவளும் அவங்க அம்மா வீட்டுல இருக்கிறதுனால ரொம்ப எப்படி சகஜமா வளைய வருது. அந்த பொறுப்புகள் கொஞ்சம் கம்மி இல்லையா அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம். அதனால ரொம்ப இயல்பா அந்த பொண்ணு வந்து அந்த நேரத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சித்த பசங்க தம்பி தங்கச்சியோட என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பயும் அந்த கணவன் மனைவி இங்கதானே இருக்காங்கன்னு உரிமையோட வந்து அடிக்கடி பார்க்காத மாதிரிதான் காமிச்சிருப்பாங்க. நினைச்ச உடனே மனைவியை பார்க்கணும்னு அவர் வந்த மாதிரி இருக்காது, அப்படிதான் இருக்கும். அப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு நார்மல் டெலிவரி ஆகும். நல்லபடியா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போவாங்க. அதுல என்னென்ன ப்ரொசீஜர், அந்த குழந்தைக்கு அந்த பாட்டிகள்லாம் வந்து எப்படி உதவி செய்யறாங்கல்ல இருந்து, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த வேப்பந்தலையெல்லாம் கூட அந்த ரூம்ல சொருகி வச்சு உன்னை காப்பாத்துறாங்க. நீ போய் எப்படி முதல்ல இத்தனை நாளுக்கு அப்புறம் நீ எந்திரிச்சு போய் முதல்ல அடுப்பதான் கும்பிட்டுட்டு சமையல் வேலையை உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு சம்பிரதாயத்தையும் அழகா காமிச்சிருப்பாங்க. எல்லாம் பண்ணி இந்த பொண்ணு அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துருவாங்க. அங்கேயும் வந்து
ரொம்ப பொறுப்பா ஒரு மருமகளா என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே சரியா எப்படி அந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் வேலை செய்யணும். அதே மாரி அவங்க சொந்தக்காரங்க ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க வந்து வடமாநிலத்துக்கு போறாங்க யாத்திரைக்காக அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான பொடி வகைகள், சாப்பாட்டுக்கு கொண்டு போறதுக்கு என்னென்னவோ அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா அவங்க எப்படி அந்த மருமகள் மட்டும் இல்லாம கூட இருக்கிற அந்த அக்கா அக்கா, தங்கச்சி இருக்காங்க இல்லையா? கணவனோட அண்ணன் மனைவி, தம்பி மனைவி எல்லாரும் சேர்ந்து எப்படி ஒற்றுமையா ஒரு சின்ன விளக்கெண்ணெய் காய்ச்சறது கூட அவ்வளவு அழகா ஒத்துமையா, அவ்வளவு சிரத்தையா அவங்க இது பண்றது எல்லாமே எடுத்து சொல்லியிருப்பாங்க இந்த கதையில. இப்படி ஒன்னொன்னா இது மாதிரி செஞ்சு அந்த பாட்டிய வந்து நல்லபடியா வழி அனுப்புவாங்க யாத்திரைக்கு போறதுக்காக. அப்புறம் தன்னோட குழந்தைங்கள வந்து எப்படி வளர்க்குறாங்க. அப்புறம் வந்து அந்த அண்ணனோட மனைவி ஒரு நேரம் என்ன ஆயிடும்னா, அவங்க வந்து கர்ப்பம் ஆயிடுவாங்க. ஏற்கனவே 3, 4 குழந்தைகள் இருக்கு. இத பேசாம நான் கலைச்சிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு வந்து நான் தேங்காயில வந்து சூடத்த அடைச்சு 2 நாள் வச்சு புளிக்க விட்டுட்டு, அத நான் சாப்பிடுறேன். இல்லன்னா கண்ணாடிய அரைச்சு நான் சாப்பிட்டுறவா? அப்படின்லாம் அந்த பொண்ணு கேட்பா. உடனே அப்ப இவங்க வந்து சொல்லுவாங்க, இல்ல இது பகவான் குடுக்குறது குழந்தைகள்ங்கிறது. அத நம்ம தயவு செய்து இந்த மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா எங்க அம்மா ஒரு தடவ இந்த பொண்ணு வந்து 2வது குழந்தையோ என்னமோ பெத்துக்கிறதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிற நேரத்துல அவங்க அம்மாவும் கர்ப்பமா இருப்பாங்க. அத வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி தேங்காயில இத வச்சு அடைச்சு சாப்பிட்டு, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டு, பிழைச்சதே அதிகமா அரிதாயிடுச்சு. கடைசியில எல்லாத்தையும் தாண்டி அந்த குழந்தை வந்து ஊமையா வந்து பிறக்கும். அதனால நம்ம அந்த தப்ப செஞ்சிடக்கூடாது. பகவான் குடுக்குற வரத்த நம்ம சரியா பார்த்து வளர்க்கிறது தான் நம்மளோட பொறுப்புன்னு அந்த பொண்ணு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த பிள்ளைகள் அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்து அவங்களுக்கு முதல் வந்து ஆம்பள பிள்ளை பிறந்திருக்கும். அந்த பையனுக்கு ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும் பொழுது, சொந்தக்காரங்கள்லாம் முதல்ல கல்யாணம் லெட்டர் எழுதினாலோ, இல்ல போய் சொல்லிட்டு வந்தாலோ, 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்த சொந்தக்காரங்கள்லாம், இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு மாடு கண்ணு போட்டுருச்சு. நான் வர முடியாது. ஆபீஸ்ல லீவ் இல்ல. வெள்ளைக்காரன் கம்பெனில நான் வேலை பார்க்கிறேன். லீவ் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த மாற்றத்த காட்டுவாங்க. அந்த 30 ஸ்டேஜ் வரும்பொழுது 1907ல இருந்து அந்த 31 வரைக்கும் நடக்கிற கதையிலே அந்த மாற்றங்கள நம்ம பார்க்க முடியும். எப்படி உறவினர்கள் புடைசூழ வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி இருந்து ஃபங்ஷன் நடத்தி குடுத்தாங்களோ, அது எல்லாமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். எல்லாரும் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படியே வந்து சொல்றது என்ன மனுஷங்க வேண்டாங்கிற குணமா? இல்ல என்னோட வேலை தான் எனக்கு பெருசுங்கிற குணமான்னு தெரியலையேன்னு, அந்த பெரியவங்க எல்லாம் வயசானவங்க எல்லாம் ஒரு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறும். ஏன்னா எல்லாரும் வேற வேற ஊருக்கு போயிடுவாங்க வேலைக்காக. இப்ப அங்க இருக்கிற சூழ்நிலையினால அவங்க இந்த இடத்துல வந்து இத்தன நாள் பங்கெடுத்துக்க முடியல. அப்படின்னு முதல் நாள் வர்றேன், 2வது நாள் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அந்த பையனுக்கான ஃபங்ஷன் நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, ஒரு அவனோட அவங்க தோப்பு எல்லாம் வச்சு நெறைய விவசாயம்லாம் பண்ணுவாங்க. அப்ப அதுல வந்து எப்படி காசெல்லாம் எண்ணி சம்பளம் குடுக்குறதுங்கிறத அந்த பையன் முதல்ல கத்துக்கிட்ட வேலையா இருக்கும். இந்த சிவகாமியோட பையன். இப்போ அப்படி நாட்கள் போயிட்டு இருக்கும்பொழுது என்னாகும், ஒரு நாள் திடீர்னு அவர் வந்து வயலுக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது, வந்துட்டு எனக்கு தண்ணி குடு அப்படின்னு சொல்லிட்டு மனைவிய கூப்பிடுவாரு. கூப்பிட்ட உடனே இவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்க போயிருப்பாங்க. காலையில அடை தோசை சாப்பிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவங்க கொண்டாந்து குடுக்குறதுக்குள்ள இவர் வந்து இறந்து போயிடுவாரு. அப்ப அதுலயும் என்னென்ன சம்பிரதாயங்கள் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் செய்யற சடங்குகள் என்னவோ அது எல்லாத்தையுமே இது பண்ணி, இந்த பெண்ணுக்கும் என்ன சடங்குகள் செய்றாங்களோ செஞ்சுட்டு, அந்த வீட்லயே அந்த பொண்ணு வந்து இருப்பாங்க. இருக்கும் பொழுது, இப்ப இவங்களோட குழந்தைகள், இந்த சிவகாமியோட குழந்தைகள், அவங்களோட அ அவங்க கணவரோட அண்ணன் பசங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாரியான சின்ன பசங்க எல்லாருமே, அந்த பசங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு பேசிட்டு வர மாதிரி இருக்கும் காட்சி. இந்த பொண்ணோட மாமியார் மாமியார் வந்து இருப்பாங்க. அதனால அவங்க வந்து எப்பவும் போல அந்த பழைய கண்டிஷன் என்னென்ன வச்சிருக்காங்களோ, வெளியில போயிட்டு வந்தா குளிக்காம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அந்த துணிகள வந்து இதோட சேர்க்கக்கூடாது. சத்தம் போட்டு பேசக்கூடாது. ட்ரெஸ் வந்து தரையில படக்கூடாதுன்னு சொல்றதையே அந்த பாட்டி சொல்லிட்டே இருப்பாங்கன்னு இந்த பசங்களுக்கெல்லாம் கோவமா இருக்கும். அப்ப வீட்டுக்கு போனா எப்ப பார்த்தாலும் நம்ம பாட்டி கத்திட்டே இருக்கா. நம்ம வந்து எப்படி இத சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களுக்குள்ள பேசிட்டே வருவாங்க. பேசிட்டே வரும்பொழுது, அதுக்கு அன்னைக்கு வந்து வடகம் காய போட்டிருப்பாங்க. அத காவல் காக்குறதுக்கு இந்த சிவகாமு தான் மாடியில இருப்பாங்க. இந்த பசங்கள்லாம் ஸ்கூல்ல இருந்து வரும்பொழுது போய் குளிச்சுட்டு வான்னு சொல்றாங்க. இந்த ட்ரெஸ் தனியா இது பண்ண சொல்றாங்கன்னு ஒரு பொண்ணு சொல்லி திட்டிட்டே வரும் அந்த பாட்டிய. இப்ப இன்னொரு பொண்ணு சொல்லும், "ஏய் முதல்லலாம் நம்ம குளத்துல தானே குளிச்சுட்டு சொட்ட சொட்ட நனைஞ்சுட்டே வருவோம். இப்ப வீடு வரைக்கும் வர்றதுக்காவது பாட்டி விட்டுருக்காங்கல்ல. அதனால பேசாம இரு. நீ சத்தம் போட்டு பேசி அவங்க காதுல விழுந்துற போகுது" அப்படின்னு அந்த பொண்ணு இந்த பொண்ணு அதட்டும். இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே வந்து கடைசியில அந்த விஷயத்த அந்த சிவகாமி கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுவா, நம்மளுடைய பழக்கங்கள் இதுதான் நம்ம பழக்கங்கள். நாங்கலாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கே போகல. 8 வயசுல எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் ஆனா வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பொறுப்பா இந்த வீட்ல நடந்துக்கிட்டேன். ஆனா உங்களுக்கு பள்ளிக்கூடம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. குறைப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு நம்ம ஆரம்பிச்சோம்னா, வாழ்க்கையில நமக்கு நிறைவே இருக்காது. அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி. ஏன்னா அவளே ஒரு 8 வயசுல கல்யாணம் ஆகி வந்த ஒரு பெண் தான். அந்த காலம் இப்ப 31ங்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம்
அந்த மாதிரிதான் வருது இல்லையா? அப்ப அவளும் அந்த அரௌண்ட் 45க்குள்ளதான் இருப்பாங்க. அப்போ அவ்வளவு பக்குவமா அந்த விஷயத்த சொல்லி அந்த பிள்ளைங்கள்ட்ட புரிய வச்சு அந்த பாட்டியை பத்தி இந்த பிள்ளைங்க தப்பா நினைக்காதவாறு எப்படி எடுத்து சொல்லி நிறைவா நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்ற மாதிரி இந்த அத்தியாயம் வந்து முடியுது. 1907 இருந்து 1931க்கான அத்தியாயம் வந்து இப்படிதான் கதை, அதோட நிறைவு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1940 இருந்து 64 வரைக்கும் இருக்கிற கதை. இதுல வந்து முக்கியமான கேரக்டர்னு பாத்தீங்கன்னா சுந்தரம் ராஜம் அப்படிங்கிறவங்க. இவர் வந்து ஒரு வெள்ளைக்காரன் கம்பெனில வேலை பாக்குறவர். அந்த நேரம் சுதந்திரம் வாங்கின அந்த வாங்குறதுக்கு முன்னாடியில இருந்து ஆரம்பிக்கிற நேரம்னால பிரிட்டிஷ் காலம் இருந்த நேரம் அங்க வேலை பாக்குறாரு. அவரோட மனைவி கொஞ்சம் இதா அவர்கிட்ட சரியா நின்னு பேசுற அளவுக்கு ஆபீஸ் போகும்போது இதை எடுத்து தரட்டுமா அதை எடுத்து தரட்டுமான்னு கேட்கிற ஒரு அந்த மாதிரியான காட்சி அமைப்பு தான் முதல்ல ஆரம்பிக்கும். அப்போ ஒரு ஆபீஸ்க்கு போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி இதா இருப்பாரு. ஏன் கோவமா பேசுறீங்க, ஏன் கோவமா இருக்கீங்க, என் மேல கோவமா அப்படின்னு மனைவி கேட்பாங்க. இல்ல கோவம்லாம் இல்ல, அம்மா கோவிச்சுட்டு அடிக்கடி தங்கச்சி வீட்டுக்கு போயிடுறாங்க. சென்னையா இருந்தா கூட போய் நான் கூட்டிட்டு வர்றதுக்கு எளிதா இருக்கும். இப்ப வெள்ளைக்காரன் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன், அடிக்கடி நான் லீவ் போட்டுட்டு போனா உங்க அம்மாவோட போய் இருந்துக்கோன்னு அவன் சொல்லிடுவான். நீ கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தானே அந்த பிரச்சனையே வந்திருக்காதேன்னு அவர் மனைவிட்ட கேட்பாரு. அப்ப இந்த மனைவி சொல்லுவாங்க, என்னைக்குங்க நான் அவங்களை எதிர்த்து பேசியிருக்கேன், நீங்க அவங்களை திட்டினா கூட நான் தான் உங்களுக்கு பறிஞ்சுக்கிட்டு பேசாம இருங்கன்னு சொல்லி வருவேன், நீங்க என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல உன் மேல எனக்கு கோபம் இல்ல, ஆனா நீ கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தேன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காதே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப எங்க பெரிய பொண்ணை காணோம், மைத்திலியை காணோம் அப்படின்னு அவர் கேட்பாரு. அந்த பொண்ணு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிச்சு, நான் தான் இன்னைக்கு ஸ்கூல் போவேன், நான் படுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா. சரி அவளை பாத்துக்கோ, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இவங்க யோசிப்பாங்க, இந்த பாட்டிக்கும் அந்த பாட்டி இவங்களோட மாமியாருக்கும் அவங்களோட பொண்ணுக்கும் எப்ப பார்த்தாலும் தகராறு. இதே மாதிரி தலையை சீவாத, தலையை இப்படி பின்னாத, ட்ரெஸ்ஸை இப்படி போடாத, கத்தாத, அங்க போய் நிக்காத, இங்க போய் நிக்காதன்னு சொல்றதெல்லாம் கேட்கும் போது இந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி கோவப்பட்டும் தனியா வந்து உட்காந்துட்டு முணங்கிக்கிட்டே அழுதுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த பொண்ணு. சத்தம் போட்டு அவங்களை எதிர்த்து பேசிடாது, ஆனா தனியா வந்துட்டு அழுதுட்டே இருக்கும். அப்ப இவங்க அம்மா வந்து கேட்கும் பொழுது, பாட்டி அப்படிதான்ப்பா, நீ கண்டுக்காம போ, என்னையும் தானே திட்டுறாங்க, நான் கேட்டுட்டு தானே இருக்கேன், அது மாதிரி நீ இருந்து பழகிக்கோம்னா, நீ கேட்கணும்னா நானும் கேட்கணும்னு ஏதாச்சும் இருக்காமா, நீ கேட்டுட்டு இருக்கேனா அப்படின்னு அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட கேட்கும். ஆனா அப்படிதான்ப்பா இருக்கணும், நம்ம எல்லார் வீட்லயும் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லி சமாதானப்படுத்திருப்பாங்க. இப்ப அந்த பாட்டி வந்து அங்க இல்ல, என்ன காரணத்தினால அவங்க கோச்சிட்டு போயிருப்பாங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப ஒரு ஆர்டர் பண்ணிட்டு இதை செய் அதை செய்யன்னு சொல்ற மாதிரியான மாமியார். இந்த பொண்ணு வந்து எதுவுமே உங்களுக்கு பதில் பேசல, அவங்க என்ன சொன்னாலும் கேட்கிற பொண்ணுதான். ஒரு நாள் என்ன ஆயிருக்கு, இந்த மாமியார் வந்து அவங்க சொந்தக்காரங்க யாரையும் பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. அந்த நேரத்துல இந்த பொண்ணோட அக்கா பொண்ணு வந்து வட நாட்டுல இருந்து இங்க ஊருக்கு வந்திருப்பாங்க. போற வழியில சித்தியை பாத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. இந்த பாட்டி வீட்டுல இல்லையேன்னு சொல்லிட்டு இவங்களா உடனே மாப்பிள்ளையோட முதல் தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அடுப்புல வந்து விறகு அடுப்பு இல்லாம ஸ்டவ் அடுப்பை பத்த வச்சு கேசரி கிண்டி கொடுத்துருப்பாங்க. கேசரி கிண்டி வீட்டுல இருந்த வாழைப்பழத்தை வச்சு டிஃபன் கொடுத்துருப்பாங்க, காஃபி போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல நாங்க கிளம்புறோம், நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே முதல் தடவை வந்திருக்கா, வெறுமனே போக வேண்டாம்னு சொல்லிட்டு குங்குமம் கொடுக்கும்போது ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தா அந்த கரெக்டா இவங்க கொடுத்துட்டு அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் கிளம்ப போற டயத்துல அந்த பாட்டி வந்துருவாங்க, மாமியார் வந்துருவாங்க. வந்த உடனே வாப்பா எப்படி இருக்கு அப்படின்னு அவங்கள்ட்ட பேசிட்டு, என்னம்மா காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தியா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுத்தியா, இல்ல பேசாம தேமே நின்னியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லம்மா இருந்ததை குடுத்துட்டேம்மா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க அப்புறம் அந்த பொண்ணு சொல்லும், இல்ல எங்களுக்கு இது எல்லாமே கொடுத்தாங்கன்னு ரொம்ப பெருமையா சித்தியை பத்தி அந்த பொண்ணு சொல்லும். அப்போ சரி குங்குமம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல எல்லாமே கொடுத்துட்டாங்க சித்தி, எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் ஒரு எதுவும் ஜாக்கெட் பிட்டும் எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு 10 ரூபாய் பணம் கொடுத்துட்டாருன்னு அந்த பொண்ணு அதை ரொம்ப பெருமையா சொல்லிடுவாங்க சித்தி செஞ்சதை. பார்த்தா இவங்க கிளம்பி போன உடனே இந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, வேகமா அவங்களோட 2 சேலையை எடுத்து ஒரு பையில வச்சுக்கிட்டு வேகமா கிளம்புவாங்க. இந்த பொண்ணு, ஏமா நீங்க போறீங்க, என்னாச்சுமா சொல்லுங்க, என்ன தப்புனாலும் சொல்லுங்கன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்போம். அப்ப அவங்க, நான் 2 நிமிஷம் வீட்டுல இல்ல, நீ உன் இஷ்டத்துக்கு உங்க வீட்டு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வச்சுட்டு இத்தனை வேலை பார்த்துட்டு இருக்கியா, இனிமே எனக்கு இங்க மரியாதை இல்லை, நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பாட்டி தான் அவங்க. அப்ப எதா இருந்தாலும் இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் யோசிச்சுட்டு இப்படி ஒரு காரணத்தை சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க, இந்த அம்மா இப்படி கிளம்பி போயிட்டாங்களே, சரி பாப்போம் 2 நாள் தனியட்டும் கோபம், இவங்க அப்பா போய் கூட்டிட்டு வரட்டும்னு இந்த பொண்ணு நினைச்சிட்டு இந்த பொண்ணுகிட்ட வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி பேச வருவாங்க. அப்பதான் தெரியும் இந்த பொண்ணு வந்து பூப்பேதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அடடா இந்த நேரத்துல மாமியார் இல்லாம போயிட்டாங்களே, அவங்க இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, நம்ம மூத்த பேத்தி பெரிய மனுஷி ஆயிட்டான்ட்டு, அவங்க இல்லாம போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த பொண்ணை இது பண்ண வச்சுட்டு, அப்பா வரட்டும் நான் எல்லாம் பேசிக்கிறேமா, நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அப்ப அவங்க சாயந்தரம் அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் விவரம் எல்லாம் சொன்ன உடனே அவரு சொல்லுவாரு,
இங்க வந்து அம்மாக்கு நான் முதல்ல லெட்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பொண்ணு வந்து சொல்லும் அவங்க அம்மா கிட்ட, "அம்மா நீங்க மத்தவங்க எல்லாம் பண்ற மாரி ஃபங்ஷன்லாம் வைக்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பக்கத்து தெருவுல என் கூட படிக்கிற அந்த பொண்ணுக்கு இந்த மாரி வச்சு ஃபங்ஷன் வச்சதுக்கு அப்புறம், பசங்க எல்லாம் கேலி பண்றத நானே கேட்டேன். அதனால எனக்கு அதெல்லாம் வேண்டாம்மா. எதுவுமே செய்யாதீங்கன்னு" அந்த பொண்ணு சொல்லும். "அதெல்லாம் செய்யாம எப்படிம்மான்னு?" இந்த அம்மா சொல்லுவாங்க. அப்ப அந்த அப்பா சொல்லுவாரு, "அவ சொல்றது கரெக்ட் தான். அப்படி எதுக்கு ஊருக்கெல்லாம் தெரியிற மாதிரி செய்யணும்? நம்ம செய்ய வேண்டாம். அவளுக்கு விருப்பம் என்னவோ அத நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னோனே, "இல்ல அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே" அப்படின்னு கேட்பா. அப்ப "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ பேசாம இரு. நான் எல்லாத்தையுமே யார்ட்ட என்ன பேசணுமோ நான் பேசிக்கிறேன். நீ அமைதியா இருன்னு" சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் இவரே போய் ஒரு புடவ வாங்கிட்டு வந்து பக்கத்துல இவங்களோட மாமனார், மாமியார் அங்க இருக்கிறவங்கள, அந்த எதிர்த்த வீட்ல இருக்கிற ஒரு பாட்டி, ஒரு 2, 3 பேர மட்டும் அந்த தெருவுல இருக்கவங்க முக்கியமான இவங்க ரொம்ப பழகுறவங்கள மட்டும் கூப்ட்டு, அந்த பொண்ணுக்கு எல்லாமே செஞ்சு அன்னைக்கு இது பண்ணி முடிச்சுருவாங்க. பார்த்தா அந்த பாட்டி அதுக்கப்புறம் தான் வருவாங்க. அந்த பாட்டி வரும்பொழுது இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. வந்துட்டு அவங்க பயங்கர கோவமா இது பண்ணி கத்துவாங்க. "யாருமே நான் சொல்றத கேட்க மாட்றீங்க. பெரியவங்க பேசுறதுக்கு மரியாதையே இல்ல. இப்படியெல்லாம் நெனச்சா ஒரு பொண்ணு நல்லா வாழ முடியுமா? அவளுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் நல்லா செஞ்சா தானே அவ நல்லா இருக்க முடியும். அதுக்காக தானே சொல்றேன்னு" அவங்க இது பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க அப்பா வந்து அந்த அந்த பாட்டியோட அவங்க பையன் வந்து சொல்லிடுவாரு, "அம்மா இது போதும். இப்ப வந்து காலம் மாறிட்டு இருக்கு. நம்ம தான் அத புரிஞ்சுக்கணும்மா. நீங்க இது பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த பொண்ணு வந்து அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறதுக்கு புக் எடுத்துட்டு கிளம்பும். அவ்வளவுதான் அந்த பாட்டி ஒரு கத்து கத்தி, "நீ என்ன இப்ப வந்து இது பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுவாங்க. திட்டுன உடனே அப்ப இவரு சொல்லுவாரு, "கண்டிப்பா என் பொண்ணு படிக்கணும். நீங்க பேசாம இருங்கம்மான்னு" ஒரு சத்தமா ஒரு அதட்டு போட்டு அந்த பொண்ண ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. கடைசியில அந்த பொண்ணு 10வது முடிச்ச உடனே அந்த பாட்டி கண்டிப்பா முடியாது. இனிமே நான் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு விடவே மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொன்னனால, அந்த பொண்ணு 10வதோட வீட்ல இருக்கிற மாதிரி வந்துரும். இவங்க மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சு நெறைய அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அதுக்கு இடையிலயே இந்த பொண்ண வந்து பாட்டு கத்துக்கோன்னு சொல்லி இந்த பாட்டி வந்து பாட்டு கத்துக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட சொல்லி எல்லாமே பண்ணுவாங்க. பண்ணும்பொழுது அவங்களும் கூடவே உட்கார்ந்துட்டு அந்த பாட்டு கத்துக்கிற கிளாஸ்ல எதுக்கான்னா பொண்ணு பார்க்க வரும்போது பாட்டு பாடி காட்டணும். இது கூட தெரியலையான்னு கேட்பாங்கன்னு இதெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் கடைசியில அப்படியே ஒவ்வொரு அலைன்ஸா வந்து பார்த்துட்டு ஒருத்தர் வெங்கட் அப்படின்னு ஒரு வக்கீலா இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த வீட்ல எல்லாருக்கும் பிடிச்சிரும். அவங்களுக்கு எல்லாரும் நெறைய சீரெல்லாம் செஞ்சு அப்புறம் இந்த பொண்ணு டான்ஸ் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு நாள் அவங்க அப்பாட்ட ரொம்ப ரொம்ப நாள் ஆசை அந்த பொண்ணு எங்கேயாவது பார்த்தா கூட வீட்ல வந்து அது மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் என்ன ஆகும்னா, இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தவங்க குடி வருவாங்க. வந்து கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு வீட்டுக்கே வந்து சொல்லிக் குடுக்குறதுக்கு டான்ஸ் டீச்சர் வராங்கன்னு சொல்லி கேட்டுட்டு, இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆசையாயிடும். அவங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து வரும்பொழுது அவர்கிட்ட வந்து அந்த பொண்ணு கத்துக்கிறாப்பா. எனக்கும் ஆசையா இருக்கு. ப்ளீஸ் என்ன சேர்த்து விடுங்களேன்னு சொல்லி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும். இந்த பாட்டி கோயில் போயினவங்க வெளிய வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. வந்துட்டு "என்னாச்சு? எதுக்கு நீ அப்பாவ இப்ப இது பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னோனே, "இல்லம்மா டான்ஸ் கத்துக்கணும்னு கேட்கிறா" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே "இல்ல அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் எதுக்கு? டான்ஸ்லாம் ஆடக்கூடாது. பொம்பள பிள்ளைன்னா பதுவுசா இருக்கணும். இப்படிலாம் குதிச்செல்லாம் ஆடக்கூடாதுன்னு" சொல்லி இதோட இந்த வீட்ல அத பத்தி பேசாதீங்கன்னு நிறுத்திருவாங்க. ஆனா இவன் மனசுக்குள்ள அந்த ஏக்கம் இருந்துட்டே இருக்கும். ஆனா இப்ப வரையே இல்லையே அட்லீஸ்ட் பாட்டு கத்துக்க வைக்கிறாங்கன்னு இவளும் கஷ்டப்பட்டு அந்த தொண்டை வலிக்கிற மாதிரி, சத்தமே வராத மாதிரிலாம் 2, 3 தடவ ட்ரை பண்ணுவா. கட்ட குரல்ல பாடி காட்டுவா. அந்த பாட்டி மசியவே மாட்டாங்க. "நீ எல்லாத்தையும் கத்துக்கணும் உட்காருன்னு" சொல்லிட்டு உட்கார வச்சு கத்துக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை செட் ஆயி கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க. அந்த பையன் வக்கீலா. அந்த பையன் கொஞ்சம் மாடர்னா இருக்கிற டைப்பு. அப்போ கல்யாணம் முடிச்ச உடனே அந்த பையன் இந்த பல வழக்கமா நீங்க செய்ற சம்பிரதாயங்கள்லாம் கூட வேணாம் அப்படின்னு சொல்லி நெறைய சொல்லிட்டே இருப்பான். அதுக்கு அந்த பையனோட அம்மா, அப்பா திட்டிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இவன் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறான். பட்டணத்துக்கு வந்தா போதுமா? நம்ம ஊர் பழக்கவழக்கங்கள்லாம் இது பண்ணணும். நீ கண்டிப்பா பொண்ணு மாப்பிள்ளையும் 2 நாள் எங்க கூட ஊர்ல வந்து அங்க இருந்து எல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும். அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு கூட அந்த பையன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி இருக்குன்னு சொல்லிருவாரு. ஆனா அவங்க அப்பா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருவாரு, "ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி நீ அப்புறம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் அம்மா சொல்றத கேளு. இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தா தான் மரியாதைன்னு அம்மா விருப்பப்படுறாங்க. அதனால நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போயிருவாரு. அங்க கூட்டிட்டு போய் அங்க நடக்க வேண்டிய சம்பிரதாயங்கள்லாம் முடிச்சு, அதுக்கப்புறம் இவங்க வந்து இங்க தனியா சென்னையில வந்து தனி குடித்தனம் வச்சு இருப்பாங்க. ரொம்ப இந்த பொண்ணுக்கு வந்து இவ்ளோ ஆசை. இந்த பொண்ண இவன் வந்து 2 பசங்களோட வளர்ந்த பையன். இந்த மாப்பிள்ளை வெங்கட்டுங்கிறவர் வந்து தம்பி 2 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு தம்பி என்ன ஆகும்னா, ஃபாரின்க்கு படிக்க போனவரு அங்கேயே ஒரு வெள்ளைக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவாரு. அதனால அவங்க வீட்டுக்கு தொடர்பே இல்லாம இருக்கும். ஏன்னா, அந்த அப்பா வந்து ஒத்துக்க மாட்டாரு. கண்டிப்பா இதெல்லாம் நீ அவ என்ன வேணாலும் சொல்லட்டும், திருக்குறள் படிக்கட்டும், தமிழ் சொல்லட்டும், நம்ம சாப்பாடு சமைக்கட்டும். என்னால ஏத்துக்க முடியாது. இவ்ளோ நாள் என்னோட பழக்கவழக்கம் இதான் நான் வளர்ந்துட்டேன். புதுசா ஒரு இதுல இருக்கிற பெண்ண என்னால ஏத்துக்கிற அளவுக்கு எனக்கு மனப்பக்குவம் இல்ல. நீ எங்கேயோ நல்லா இருந்துட்டு போன்னு ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பையனோட கட் பண்ணிடுவாங்க. அதனால அவர் அங்க இருப்பாரு. இன்னொரு பையன் இப்பதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக சென்னையில இவங்க வீட்ல
இது இப்பதான் சின்ன பையன் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருப்பாரு அவரு. அப்போ இந்த இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, பொம்பளை பிள்ளைங்களோட வளர்ந்தது இது இல்லாதனால, இவ ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல ரொம்ப ஆச்சரியமா கேட்பாரு. எங்க பாட்டி வந்து நாங்க உள்ள வந்த உடனே குளிச்சுட்டு தான் வரணும்னு சொல்லுவாங்க. இந்த துணிய இங்க போட்டோம்னா அதுக்கு ஒரு திட்டு திட்டுவாங்க. சாப்பிடுறதுன்னா இப்படிதான் சாப்பிடணும், சிந்தக்கூடாதுன்னு இதுக்கு சொல்லுவாங்கன்னு, அத ஒண்ணொண்ணுத்தையும் அவன் ஆச்சரியமா இப்படியும் அப்படி பண்ணுவாங்களா, இப்படி பண்ணுவாங்களான்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டுட்டு, இவ எவ்வளவு ஏக்கத்த வந்து வச்சிருக்கிறா மனசுக்குள்ளங்கிறதை அவர் நல்லா தெரிஞ்சுக்குவாரு. தெரிஞ்சுக்கிட்டு சினிமா கூட்டிட்டு போறது, பாட்டு கச்சேரி நடக்கிற இடத்துக்கு இவளுக்கு ஏன்னா இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு இடத்துக்கா கூட்டிட்டு போறது எல்லாமே பண்ணுவாங்க. அப்ப அந்த டிராம் வண்டி தான் அப்போ இருந்ததுனால, அதுல போயிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில இந்த பெண்ணு கர்ப்பமா இருப்பாங்க. ஆனா அவங்க யாராவது கர்ப்பம்னு சொல்றத தவிர, மத்த நேரத்துல அவங்களுக்கு அந்த மாரி ஒரு ஃபீலே இருக்காது. ரொம்ப இயல்பா இருக்கும். அப்ப அப்படி போயிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, ஒரு நாள் இவங்க வெளியில போய் பாட்டு அந்த டிராம் வண்டியில போயிட்டு, ஒரு பாட்டு கச்சேரி நடக்கும். அத கேட்டு முடிச்சுட்டு வந்து அடுத்த நாள் இந்த பொண்ணுக்கு திடீர்னு ஒரு மாரி வயிறு வலிக்கும். என்னன்னு போய் செக் பண்ணுவாங்க. குழந்தை வந்து இதாயிடும். 7 மாசத்துல. அப்ப அந்த பொண்ணு வந்து அம்மா வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கறதுக்காக வந்திருக்கும். இந்த பாட்டி கத்திட்டே இருப்பாங்க. என் பேத்தி வந்து நல்லபடியா குழந்தைய பெத்தெடுப்பான்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். நான் சொல்றத யார் கேட்டீங்க? அவங்க 2 பேரையும் வெளியில ரொம்ப சுத்த வேண்டாம். ஒருத்தர் கண்ணு போல ஒருத்தர் இருக்காதுன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். யாராச்சும் கேட்டீங்களா? அவங்க வந்து 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். பாட்டுக்கு போட்டும், டான்ஸ் பார்க்கட்டும், படத்துக்கு போட்டும்ன்னு எவ்ளோ இதா சொன்னீங்க. நான் சொன்னத யாருமே கேட்கல. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டே இருப்பாங்க அந்த பாட்டி. அப்ப இந்த பொண்ணுக்கு வந்து அத கேட்க கேட்க தாங்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுக்காரர குறை சொல்லிட்டே இருக்கு இந்த பாட்டி. முதல்ல எங்க வீட்ல கொண்டு போய் விடுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கு அவங்க அம்மா கிட்ட. அப்ப அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க. அந்த பொண்ணோட அம்மா சொல்லுவாங்க, "பாட்டி உன் நல்லதுக்கு தான் சொல்றாங்க. இது வந்து எவ்ளோ கஷ்டமான ஒரு இது. இப்ப பாரு உன்ன திட்டி இவ்ளோ பேசிட்டு உனக்கு காஃபி போட்டு குடு. அவ ரொம்ப டயர்டா இருப்பா. இது 4 பிரசவத்துக்கு சமம். அவளுக்கு முதல்ல சாப்பாட செஞ்சு குடுன்னு உன்ன எவ்ளோ பிரியமா பாத்துக்கிறாங்க." அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன் பிறக்கும். அந்த பிள்ளைய வந்து அந்த பொண்ண வந்து அந்த ஸ்கூல் படிச்சு ஓரளவுக்கு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, "உன்னோட ஆசை வந்து உன் மகள் மூலமாவது நிறைவேறட்டும். அவள டான்ஸ் கத்துக்க அனுப்பலாம்ன்னு" சொல்லிட்டு வீட்டுக்கே ஒரு டீச்சர வர வச்சு அந்த பொண்ணுக்கு பரதநாட்டியம் கத்துக் குடுப்பாங்க. அப்ப இத அந்த கிளாஸ் நடக்கும்போதே இவ அப்படி ரசிச்சு அந்த கிளாஸ பார்க்கறதிலேயே அவ எவ்ளோ ஆசைப்பட்டுருக்கான்றது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு அந்த பொண்ண அந்த ஏக்கத்த மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்தத, அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஊர்ல அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுவாரு. அந்த வெங்கட்டோட அப்பா வந்து ஒரு உடம்பு சரியில்லாம இருந்து இறந்து தீபாவளிக்கு இங்க வந்துட்டு நல்லா எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போவாங்க. போகும்போது என்ன ஆகும்னா, நல்லா அந்த வீட்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு கூட அந்த மாமியார் இதே மாரி சிடுசிடுன்னு அவங்களும் ஏதாவது பேசினா கூட, அந்த வேலை பார்க்கிற பெண் வந்து என்னோட மகளுக்கு கல்யாணமே ஆகலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது, "நீங்க கவலைப்படாதீங்கங்க. வீட்ல வேலை பார்க்குறீங்க. உங்கள நாங்க கைவிட்ற மாட்டோம். நாங்க வந்து உங்களுக்கு உதவி செய்றோம். நீங்க மாப்பிள்ளைய மட்டும் பாருங்க. நாங்க தேவையானதெல்லாம் செஞ்சு நாங்க கல்யாணம் பண்ணி குடுக்குறோம். கவலைப்படாதீங்கன்னு." அப்ப இந்த பொண்ணு நெனச்சுக்குவா மைத்திரி. நம்ம பாட்டி கூட இப்படித்தானே திட்டிட்டே இருப்பாங்க. ஆனா வந்து எவ்ளோ பேருக்கு உதவி செய்வாங்க. அதே மாரி தான் நம்ம மாமியாரும் இருக்காங்க. இவ்ளோ திட்டினா கூட அந்த பொண்ணுக்கு வந்து கஷ்டம்ன்னு வரும்பொழுது செய்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு புரிஞ்சுக்குவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க தீபாவளி எல்லாம் நல்லபடியா செலிப்ரேட் பண்ணிட்டு போவாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்து அந்த அப்பா வந்து இறந்து போயிடுவாரு. இப்ப அந்த லண்டன்ல ஃபாரின்ல இருக்கிற பையன் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அங்க இருந்து இது பண்ணுவான். பண்ணும்பொழுது இவங்க அண்ணா வந்து வெங்கட் வந்து சொல்லிடுவாரு, "நீ இப்ப வர வேண்டாம். எனக்கு கிராமத்துல இருக்கோம். வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கஷ்டம். நீ சென்னைக்கு அம்மாவுக்கு நான் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ வா. அங்கன்னா நான் யார பேசினாலும் சமாளிச்சுக்குவேன். இங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, இங்க என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அப்புறம் வந்து அந்த எத்தனையோ நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த கணவன் இறந்துட்டாங்கன்ற செய்ற சடங்கெல்லாம் வர்ற நாள் வரும்பொழுது, இவர் வந்து எங்களுக்கு இதுல விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அண்ணனும் அந்த கடைசி தம்பி இப்ப கொஞ்சம் பெருசாயிடுவாரு. சிஏ படிக்க இவங்க வீட்லயே வந்து இருப்பாரு. இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசி, அவங்க அம்மாவ வந்து அத எதுவுமே செய்ய விடாம சென்னைக்கு கூட்டிட்டு வந்து, "அதே மாரி நீங்க இருங்கம்மா. எந்த மாற்றமும் வேண்டாம். நீங்க எப்படி இருந்தீங்களோ இவ்ளோ நாள் அதே மாரியே இருங்க." அப்படின்னு சொல்லி அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த அம்மாவ பாத்துக்குவாங்க. பாத்துக்கிட்டு இது பண்ணும்பொழுது, அவங்களுக்கு அந்த பையன் வந்து லண்டன்ல இருந்து இங்க கிளம்பி வந்துருவாங்க. நான் அம்மாவ பார்க்க எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க சென்னை வந்து கொஞ்ச நாள்ல அந்த பையன் அங்கேருந்து வந்துருவாரு. வந்துட்டு வெளியில ஹோட்டல்ல தங்கியிருப்பாரு. நான் மட்டும் வந்து அம்மாவ பார்த்துட்டு பார்த்துட்டு போறேன். என்னால ஏன்னா அந்த பையன் வந்து அப்பா இறந்துட்டாரு. அம்மா கிட்ட கூட போய் பேச முடியலையேங்கிற கவலையில அந்த பையன் முயற்சி பண்ணுவாங்க. பார்த்தா என்ன ஆகும்னா, இவங்க ரொம்ப கோவமாவே இருப்பாங்க. அப்போ இவர் வந்து ஒரு நாள் சொல்லுவாரு, இந்த மாதிரி தம்பி வந்திருக்காம்மா லண்டன்ல இருந்து. உங்கள பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். 3 மாசமா அவனும் சொல்லிட்டே இருக்கான். நான் வேண்டாம் வேண்டான்னு தள்ளி போட்டுட்டே இருக்கேன். அவனே கிளம்பி வந்துட்டான். என்ன இருந்தாலும் நாங்களாவது உங்க பக்கத்துல இருக்கோம். அவனுக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்கல. வர சொல்லட்டுமாம்மா? அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்பாரு. அப்போ இவங்க பயங்கர கோவமாயி ரொம்ப டென்ஷன் ஆயி சொல்லுவாங்க, அவரு கணவர் இல்லங்கிறதுக்காக நான் அவரோட இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன்னு நீ நினைக்காத. அவரு வேண்டான்னு நினைச்சா எனக்கும் அது வேண்டாம் தான்.
அவன் எங்கேயோ இருக்கான்னு நல்லா இருக்கட்டும்னு அவர் சொன்ன மாதிரியே அவன் இருக்கட்டும், நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவனை போக சொல்லிட்டு, நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இவருக்கு ரொம்ப கோவமா இருக்கும் சில சமயம், என்ன அம்மா இப்படி பண்றாங்க, இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் அதை பிடிச்சிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும் பொழுது, அப்போ இந்த மைத்திலி வந்து அவங்க கணவர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்க தான் அவங்க சரியா புரிஞ்சுக்கல. அவங்களுக்கு அவ்வளவு ஆசை இருக்கு. மகனை வந்து பார்க்க முடியலேங்கிறது இருக்கு. ஆனா அவர் கணவர் இவ்வளவு தூரம் ஏதாவது சொல்லி உறுதியா கடைசி வரைக்கும் இருந்துட்டு போனதை நம்ம விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாதேங்கிற அந்த இதுலயும் அவங்க தவிக்கிறாங்க. அவருக்கு பிடிச்ச ஒரு பலகாரம் செஞ்சா கூட அவங்க தொட்டு எடுத்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நமக்கு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும், அங்க யாரு செஞ்சு போடுவா அப்படின்னு நம்ம வீட்டுல செஞ்சிருந்தா கூட அதை எடுத்து சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து வேற வழியே இல்ல. அப்பா மகன் மேலயும் பிரியம் இருக்கு. ஆனா கணவர் மேல வச்சிருந்த மரியாதைய விட்டு கொடுக்கவும் முடியல. அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இவங்க 2 பேர்ட்டையும், அண்ணன் தம்பி 2 பேர்ட்டையும் சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. அம்மா மேல தப்பு இல்ல, அவங்க இந்த காரணத்தினாலதான் இப்படி இருக்காங்கிறத சொல்லி புரிய வைப்பாங்க. இதோட அந்த கதை வந்து 1940 இருந்து 64 வந்து நிறைவு பெறுது. இப்ப அடுத்து லாஸ்ட் பாகம் 1965 இருந்து 85 வரைக்கும் இருக்கிற ஒரு இது. இதுல வந்து சாரு அப்படிங்கிற பெண்ணு தான் கதாநாயகி. இவங்களோட அப்பா ஆர்மில இருந்திருப்பாரு. இவங்களோட மனைவி வந்து சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. அதனால அவரோட தங்கச்சி ஒருத்தவங்க வந்து ஹேண்டிகேப்டா டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கவங்க இவங்களோடவே இருந்து இந்த பொண்ணை வளர்ப்பாங்க. இந்த பொண்ணு நல்லா படிச்சுட்டு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கும். வேலை பார்த்துட்டு இருக்கும்பொழுது இவர் இயல்பா கேட்பாரு, என்னப்பா பொண்ணு, நான் வந்து மாப்பிள்ளை பார்க்கலாம்னு நினைக்கிறேன், நீயே பார்த்துட்டு சொன்னாலே எனக்கு ஓகே தான், நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட அவர் சொல்லுவாரு. அந்த பொண்ணு, இல்லப்பா நீங்களே பாருங்க, நான் வந்து எனக்கு எந்த இதுவும் கிடையாது, நீங்களே பாருங்க அப்படின்னு. அப்போ என்ன ஆகும்னா, இவங்க அப்பா வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் ஆர்மில வேலை பார்த்தவரு, அவரோட பையன் வந்து இங்க வந்திருக்கான். அவன் திடீர்னு எனக்கு போன் பண்ணா, உன் பையன் என்ன, உன் குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு பேசும்பொழுது, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பேங்க்ல வேலை பாக்குறான்னு சொன்னேன். அவருக்கு ஒரு பையன் இருக்கு, MBA படிச்சுட்டு இங்க பாம்பேல தான் வேலை பாக்குறான்னு அவர் சொன்னாரு. இங்க வந்திருக்கானா எதுக்கோ, உன்னை வந்து நம்ம வீட்டுக்கு வர சொல்லட்டுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு அப்படின்னு கேட்பான். அப்போ உங்க இஷ்டம்ப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுவா. அப்போ பார்த்த உடனே அவ்வளோ அழகா அந்த பையன் வந்து பேசின விதமாகட்டும், அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும், வந்து அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அந்த சாருவோட அப்பா பேரு மகாதேவன், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அத்தைக்கும் ரொம்ப பிடிச்சிடும் இந்த பையனை. இந்த பொண்ணு வந்து அவன் ஃபர்ஸ்ட் நார்மலா தான் பார்ப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவன் பேசின விஷயங்கள், சொல்ற அந்த பொருளாதார விஷயமாகட்டும் சரி, உலக நடப்புகள் ஆகட்டும், எல்லாத்தையும் பேச 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 இவளுக்கும் ரொம்ப பிடிச்சிடும். ரொம்ப அட்மையர் ஆக ஆரம்பிச்சிருவா. அட்மையர் ஆக ஆரம்பிச்ச உடனே அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப ஒரு கனவோட இந்த பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு நல்லா நல்லா இருக்கிறாரு. இடையில மீட் பண்ணுவான், போன்ல பேசுவான், எல்லாம் பண்ணும் பொழுதும் இவளுக்கு வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாரு, இவ்வளவு கிளியரா இருக்கிறாருங்கிற ஒரு பிம்பத்தை வந்து அவன் ஏற்படுத்துற மாதிரி. எங்க கூட்டிட்டு போனாலும் கதவை திறந்து இந்த பொண்ணை உள்ள அனுப்பிட்டு அந்த ஹால் ஒரு ஹோட்டல் போனாலோ இது பண்ணாலோ சேரை நகர்த்தி இந்த பொண்ணை உட்கார வைக்கிறதாகட்டும், ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணும் பொழுது எல்லாருக்குமே அவன் பார்க்கும் பொழுது இவ்வளவு நல்லா அந்த பொண்ணை எவ்வளவு ஒரு மேனர்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கும். அந்த நம்பிக்கையில அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அந்த கல்யாணமும் இவங்க வந்து சென்னையில வச்சு பண்ணணும்னு அந்த மாப்பிள்ளையோட அம்மா சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரங்க இல்லாதனால சிம்பிளா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கல்யாணம். இந்த ஃபர்ஸ்ட் இதுல நடந்த கல்யாணம் பாத்தீங்கன்னா 1 வாரம் 7 நாளுக்கு மேல நடந்திருக்கும். இந்த செகண்ட் இதுல வந்து கல்யாணம் நடந்து 4 நாள் அவங்க ஊருக்கு போகணும், நிறைய சடங்குகள் இருக்குன்னு ஒரு 3-4 நாள் நடந்திருக்கும். இது ஒரே நாள்ல அந்த கல்யாணம் முடிஞ்சு இவங்க 2 பேரும் ஹனிமூன் கிளம்பி காஷ்மீர் போயிடுவாங்க. அப்ப போயிட்டு திருப்பி அங்கேயிருந்து இவங்க வந்து நாங்களே பாம்பேல ஏற்கனவே இருக்கிற வீடு தானே, நாங்களே போய் செட் ஆயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க செட் ஆயிடுவாங்க அவங்க அந்த வீட்டுல. அப்போ அந்த வீட்டுக்கு அந்த ஹனிமூன்ல தான் இந்த பொண்ணு வந்து அவங்க கிட்ட ஒரு டிஃபரன்ஸை ஃபீல் பண்ணுவோம். ஒரு மாதிரி ஒரு சாடிசம் குணம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அவனுக்கு. எப்ப பார்த்தாலும் உடல் பசியோட இருக்கிறாரு இவரு. அதை வந்து ஒருவேளை எனக்கு தான் தப்பா தெரியுதா அப்படின்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். அங்கே ஹனிமூன்ல இருக்கும் பொழுதே அவளுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு கலவரம் மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சு. என்னோட பிஹேவியர்ல ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு, இயல்பா இவர் இல்லை அப்படிங்கறத அந்த பொண்ணு உணர்ந்துருவாங்க. திருப்பி இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிளாட்ல வந்து இவங்க ரூம்ல 2 பெட்ரூம் இருக்கிற ஒரு பிளாட், வேலை செய்யறதுக்கு ஒரு பையன் இருப்பான், நேபாளி பையன் வந்து சமைச்சு கொடுக்க ஹெல்ப் பண்றதுக்கு இருப்பான். அப்போ அந்த ரூம்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேற விதவிதமான பெண்களுடைய புகைப்படங்கள்லாம் அந்த அவனோட ரூம்ல வந்து ஒட்டியிருக்கும். இதை பார்த்துட்டு இவளால தாங்கவே முடியாது, அதிர்ச்சியா என்ன நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பான். கேட்ட உடனே இதுல என்ன இருக்கு, இதெல்லாம் கலை அம்சம் நிறைந்த படங்கள், இதை பார்த்து நீயும் என்ஜாய் பண்ணுன்னு இந்த பொண்ணுகிட்டே பேசினோடனே இவளுக்கு பயங்கர கோபம் வந்துடும். இது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொன்ன உடனே அவர் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிருவாரு.
இப்படி இயல்பா போயிட்டு இருக்கும். ஆனாலும் இந்த ஒரு உடல் பசி இவர் வந்து நேரங்காலம் தெரியாம இது பண்றது இவளுக்கு பிடிக்கவே செய்யாத ஒரு மாதிரி வெறுப்பு கிரியேட் பண்ணி எவ்வளவோ சொல்லி பாப்பா. சொல்லும் பொழுது சரி அப்படிம்பாரு. மறுபடியும் தொடர்ந்து அப்படியே இருக்கிறது. இவளுக்கு வந்து ரொம்ப கோவமா இருக்கும். இந்த நேரத்துல 1 மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க அப்பா ஹாப்பி மந்த்லி அனிவர்சரின்னு போன் பண்ணுவாரு மகளுக்கு. அப்போ இந்த கலவரம் இது எல்லாமே மனசுக்குள்ள இருக்குது. தன்னறியாம அந்த அழுகையா வெளிப்பட்டுரும். உடனே அவங்க அப்பா வந்து என்னாச்சுமா, நான் கிளம்பி வரட்டுமா அப்படின்னு கேட்பாரு. இல்லப்பா, திடீர்னு நீங்க பேசினோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. நான் வந்து உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை. அடுத்த வாரம் நாங்க இந்த பக்கம் வர்றோம். நாங்க அப்படியே வரோம் வீட்டுக்குன்னு சமாளிச்சுட்டு வந்த பொண்ணு. இப்ப இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா இவ வந்து குழந்தை இப்போதைக்கு பெத்துக்க கூடாதுன்னு நினைச்சு அதுக்கான ஏற்பாடுல இருப்பா. அன்எக்ஸ்பெக்டடா அவ வந்து கன்சீவ் ஆயிடுவா. இவளுக்கு என்ன செய்யறதுன்னே புரியாது. உடனே இவங்கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காண்டி எனக்கு தலை சுத்துது, வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நாள் ஓட்டுவா. அதுக்கப்புறம் எங்க அத்தையை துணை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அத்தையை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு இப்படி அவங்க கிட்ட இருந்து விலக ஆரம்பிக்கிட்டே இருக்கும் பொழுது இவன் ஒரு நாள் என்ன பண்ணுவான், விலை மாதுவ வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து இந்த அத்தை வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள்ல போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தனியா இவ மட்டும் இருக்கும் பொழுது வேலைக்கு போறதுக்கு வந்து என்ன பிளான் பண்ணிருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்ல நாங்க 3 மாசம் தான் லீவ் போட்டிருக்கேன். நான் வந்து நீ விட்டுரு வேலைய அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல நான் வேலையை விடணும்னு என்னைக்குமே முடிவு பண்ணல. இப்ப கல்யாணம் முடிஞ்சு என்ன பண்ணலாம்னு பாக்குறதுக்காக தான் லீவ் போட்டிருக்கேன். நான் திருப்பி ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இப்ப திருப்பி வேலையில ஜாயின் பண்ணிடுவான். உடனே அவனுக்கு கோவம் வந்து நீ சம்பாதிக்கிறதுங்கிற திமிரான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை அடிச்சிருவான். அடிச்சோன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவா, வேலைக்கு போக ஆரம்பிப்பான். போயிட்டே இருக்கும் பொழுது அப்போ இப்படியே வேலைக்கு போயிட்டா இருக்கான்றத அவன் கேட்டு பார்ப்பான். அவன் ஒத்துக்கவே மாட்டான். அப்போ ஒரு கட்டத்துல ஒரு நாள் விலை மாதுவை கூட்டிட்டு வந்தானே இவளால தாங்கிக்கவே முடியாதது. உடனே என்ன பண்ணுவா, இவளோட ஜாமான்கள் எதெல்லாம் எடுத்து உடனே பேக் பண்ண முடியுமோ அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு கிளம்பி அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துப்பா. அப்பா வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே பயங்கர கோவமா உட்காந்துட்டு இருப்பான். அவங்க அப்பாவுக்கு ஏதோ சம்திங் ராங்ன்றது புரியும். அவளா சொல்லட்டும்னு சொல்லிட்டு அமைதியா ரொம்ப மெச்சூர்டா உட்காந்துருப்பாரு. இந்த பொண்ணு இனிமே என்னோட கல்யாண வாழ்க்கை இல்லப்பா, நான் முற்றுப்புள்ளி வச்சுட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொன்னா சொல்லும். என்னெல்லாம் நடந்துச்சு, இப்படி எல்லாம் பண்ணாரு அவரு. அவர் ஒரு செக்ஸ் மேனியாக் மாதிரி இருக்காரு. என்னால அவரோட தொடர்ந்து வாழ முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா டைவர்ஸ் பண்ணலாம் நான் முடிவு பண்ணிட்டேன்னு இந்த பொண்ணு சொல்லணும்னே உங்க அப்பா என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட அப்பாக்கு வந்து லெட்டர் எழுதுவார். அவரும் வந்து ரொம்ப மெச்சூர்டா அதை புரிஞ்சுக்குவாரு. என் மனைவி கூட இந்த மாதிரி நாங்க ஒரு தடவை கல்யாணத்துக்கு முன்னாடி போகும்போது இந்த படங்கள் எல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் சரியாயிடுவான்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு கெட்ட எண்ணம் அவன் மனசுல இருக்கும்னு எனக்கு தெரியலப்பா. அவளுக்கு அதான் விருப்பம்னா அவளை நான் வற்புறுத்த விரும்பல. அவ என்ன முடிவோ டைவர்ஸ்னா அவ ஓகே அதை எடுத்துக்கிட்டோம். நான் எதுவுமே இது பண்ணல. அவனுக்கு சப்போர்ட்டடா நான் வரல அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் இவன் வந்து இந்த கேஸ்ல கொடுத்து பிரியறதுக்காக போட்டுருவாங்க. அடல்ட்ரி கேஸ்ல கொடுத்து பிரியறதுக்கு என்ன ஏற்பாடோ அதை செஞ்சிருவாங்க. இப்ப அதுக்கு இடையில என்ன ஆகும்னா இந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்துருவாங்க. பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த மாமனாரும் மாமியாரும் அந்த குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்ப அந்த மாமியார் வந்து நகையெல்லாம் போட்டு விடுவாங்க அந்த பாப்பாக்கு. போட்டு விட்டுட்டு வரும்போதுதான் சொன்னார் அவரு, இந்த மாதிரி நீ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கேன்ட்டு. நீ ஏமா அவ்வளவு அவசரமா இந்த முடிவு எடுக்கலாமா? ஏதோ கெட்ட நேரம் அவன் அப்படி தப்பு பண்ணிட்டான். கொஞ்சம் நீ பொறுத்துக்க கூடாதா? அட்லீஸ்ட் இப்ப குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தையா வேற இருக்கு. அதுக்காகவாச்சும் நீ கொஞ்சம் பொறுத்துக்க கூடாதா? கொஞ்சம் முடிவை யோசியேன், கொஞ்சம் நாள் பொறுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அப்ப அவங்க வந்து இல்லம்மா நீங்களே சொல்றீங்க மிருகம் மாதிரி அவர் நடந்துக்கிட்டாருன்னு, மறுபடியும் அவரோட சேர்த்து வாழ சொன்னா என்னமா அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பதில் சொல்லும். அப்ப அவங்க மாமனார் சொல்லுவாரு, இங்க பாரு முடிஞ்சு போனதை பத்தி பேசாத. அவ வந்து எவ்வளவு இது பண்ணிருக்கான்றது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அதை வந்து கமெண்ட் பண்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவ எடுத்த முடிவு எடுத்ததாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போயிடுவார் பார்த்துட்டு. நீங்க என்னனாலும் என்னைக்கா இருந்தாலும் நீ மாட்டு போனதான் டைவர்ஸ் வாங்கிட்டேன்னு நீ இதுன்னு நினைச்சுக்க கூடாது. எப்பவுமே பேத்தியை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இவ என்ன பண்ணுவானா, அதுக்கப்புறம் இந்த குழந்தையோட 10 மாசம் ஆகும் பொழுது இவ வேலைக்கு பார்த்துட்டு இருந்த பேங்க்ல மாற்றல் வேணும் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்பர் வேணும்னு கேட்டு டெல்லியில வந்து இவளுக்கு இது கொடுத்துருப்பாங்க. அங்க போய் இவ வீடு செட் பண்ணி அங்க ஒரு வாடகை வீடு பிடிச்சு அங்க இருப்பாங்க அந்த பொண்ணு. இருந்து குழந்தைய பாத்துக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த அத்தை கூடவே நானே இருந்துக்கிறேன் பாக்க 10 மாசம் குழந்தைய விட்டுட்டு நீ எப்படி ஆபீஸ் போ, நானே இருந்துக்குவேன்னு சொல்லும் பொழுது இல்ல இது என்னோட வாழ்க்கை, நான் இங்கே பாத்துக்கிறேன், நீங்க எப்பவும் போல உங்க அண்ணனோட இருங்க, நீங்க ஊருக்கு போங்க அப்படின்னு அந்த பொண்ணு அனுப்பிச்சு விட்டுட்டு வேலைக்கு ஒரு லேடியை சேர்த்து அவங்களே பாத்துக்குவாங்க. எல்லாத்தையுமே அவங்களே ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. என் வாழ்க்கை நான் தான்ப்பா வாழணும், என்னோட சுமையை உங்க மேல சுமத்து வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தா அந்த மாதிரி போயிட்டு இருக்க நேரத்துல ஒரு நாள் திடீர்னு இந்த சுரேஷ் அவளோட ஹஸ்பண்ட் வந்து ஆபீஸ்க்கு வரணும். வந்துட்டு இவகிட்ட பேசும்போது எனக்கு உங்களை பார்க்கவே விருப்பம் இல்லை, தயவுசெய்து போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை வந்து எவ்வளவு நீ எங்க அம்மா சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நான் திருப்பி உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். நீ வந்து என்ன பெரிய இவளா அப்படின்னு சொல்லி அவன் சண்டை போடுவான். இல்ல எனக்கு விருப்பமே இல்லை, நீங்க தயவுசெய்து போயிடுங்க அப்படின்னு சொல்லுவான். கடைசியில உன்னை வந்து நான் எப்படி வேணாலும் உன்னை டென்ஷனாவே வச்சிருக்க முடியும், நான் பதட்டத்திலே நான் வச்சிருக்கவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான்.
கேட்ட உடனே இல்ல நீங்க தயவு செய்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுவா. போயிட்டு இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிட்டுருவேன்னு சொல்லிட்டு அந்த நாள் முழுவதும் அவன் பேங்க்ல அப்படி பதட்டத்தோட இருந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து குழந்தைய புடிச்சிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியலையே, இவன் வேற இங்க வந்துட்டானேன்னு பயந்துட்டே இருப்பான். அடுத்த நாள் எந்த பிரச்சனையும் இருக்காது. இவன் பாட்டுக்கு ஆபீஸ் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வருவான். வந்து பார்த்தா இவன் மடியில குழந்தைய வச்சுட்டு இவன் உட்காந்துருப்பான். உட்காந்தா பக்கத்துல வேலைக்காரி வந்து கைய பிசைஞ்சுட்டு நின்னுட்டு இருப்பா. இவளுக்கு அப்படி பயங்கரமா பயமாயிரும். ஐயோ குழந்தைய வேற அவன் தூக்கி வச்சிருக்கானே என்னன்னு சொன்னதுக்கு, நேத்து உனக்கு தெரியாமல உன்னை ஃபாலோ பண்ணி உன் வீடு என்னன்னு கண்டுபிடிச்சேன். உன்னை எப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நான் பதட்டமாவே வச்சுட்டு இருக்க முடியும். போனா போதுன்னு வந்தா நீ ரொம்ப திமிரு பேசுற. எனக்கு ஒன்னும் உன் கூட வாழணும்லாம் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா போயிடுவான். போன உடனே அதுக்கு அந்த பதத்துல உடனே என்ன பண்ணுவா, குழந்தைய தூக்கி மடியிலேயே வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு உடனே ட்ரங்க் கால் புக் பண்ணி லைட்னிங் கால் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல ட்ரங்க் கால் கூட இல்ல, லைட்னிங் கால்ட்டு அந்த கால் பண்ணி அப்பாவை உடனே கிளம்பி இங்க வர சொல்லுவாங்க. கிளம்பி இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் நான் வேணா போய் பேசட்டுமா, அவன் வந்து இவ்வளவு எல்லாம் பேசியிருக்கான், நான் இது பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லப்பா அவன் வந்து ஜஸ்ட் மிரட்டி பார்த்தான், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படின்னு அத விவரத்தை மட்டும் சொல்றதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் அவங்க இருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு இங்க இருக்கும். அதுக்கப்புறம் சரி இந்த குழந்தை இருக்கிறனால தானே நீ வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, பேசாம குழந்தைய நாங்க எடுத்துட்டு போய் அங்க வளர்த்துக்கிறோம், எங்களுக்கு என்ன வேலை, 2 பேரும் ஃப்ரீயா தான் இருக்கும், நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம், நீ நிம்மதியா வேலையை பாருன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த பெண் குழந்தைய. அந்த பொண்ணு பேரு அபர்ணா. கடைசியில அந்த பொண்ணு அவங்க பாத்துட்டே இருக்கும்போது அவங்க 2 பேரும் ரொம்ப செல்லம் கொடுத்து அந்த பொண்ணு ஒரு மாதிரி அடமெண்டா வளர ஆரம்பிச்சிடும். இந்த லீவுக்கு போகும்போதுதான் இந்த பொண்ணு பாப்பா, இல்ல அவங்க அங்கிருந்து லீவுக்கு வரும்போதுதான் பாப்பா. அப்படியே அடமெண்டா இருந்தோடனே இவளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது. இப்படி இருக்காளே இந்த குழந்தை இந்த வயசுலயே அப்படின்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்பொழுது அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நான் இப்படிதான் என் பையன் இருந்தான், ஹாஸ்டல்ல விட்டேன், அவன் சரியாயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க உடனே அதை ஒரு முயற்சியா செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் ஹாஸ்டல்ல போடுவோம். அதுக்கப்புறம் அந்த ஊர்லயே போய் மாற்றல் கேட்டிருப்பாங்க. அங்கேயே டிரான்ஸ்பர் கேட்டு சேர்ந்து செட்டில் ஆயிரலாம்னு பிளான் பண்ணுவாங்க. கடைசியில இவங்க நினைச்ச மாதிரி டிரான்ஸ்பர் கிடைக்காது. இந்த பொண்ணு ஒரு இடத்துல படிச்சுட்டு இருக்கும். இவங்களுக்கு வேற வருஷம் வேற ஒரு ஊர்ல 3 வருஷம், திருப்பி வேற ஒரு வருஷம் 3 வருஷம் இப்படி மாத்தி மாத்தி போடும்போது இந்த பொண்ணோட சேர்ந்தே இவங்க இருக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு ஹாஸ்டல்லே இருக்கும். லீவுக்கு வந்து வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஆனா எல்லாமே கொஞ்சம் ஓனா அதுவே செய்யற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஒரு தடவை லீவுக்கு வந்திருக்கும் பொழுது அந்த பொண்ணு இதோட இதுல வந்து பேட் இருக்கும், நாப்கின் இருக்கிறத பார்த்துட்டு உங்க அம்மா இது எதுக்குமா நீ வச்சிருக்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்பா. சாரு வந்து அபர்ணா கிட்ட கேட்பா. அம்மா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லுவா அந்த பொண்ணு. இதை என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, எவ்வளவு பெரிய விஷயம், இதை நீ ஏன் மறைச்ச அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். அம்மா இது என்னோட பர்சனல், இது எதுக்கு உன்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதை இயல்பா கடந்து போயிடும். இவளுக்கு அப்படியே ஷாக் ஆயிடும். என்னடா இதை கூட இந்த பொண்ணு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஆனுவல் லீவ் வரும்போதுதான் என் ஃப்ரெண்ட் இந்த ஊர்ல இருக்காங்க, நான் அவங்களோட போறேன், இந்த ஃப்ரெண்ட் எங்க இருக்காங்க, நாங்க டூர் போறோம், அங்க போறோம், போன்ல இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் நான் யதார்த்தமா கடந்தே வந்தேன். அதனால இதையும் அவ அப்படிதான் எதிர்பார்த்து என்கிட்ட சொல்லாம இருந்திருக்காளோ, நான் கொஞ்சம் அப்பவே கண்டிச்சு பண்ணுவோம்னா இவன் நிறைய போட்டு இவ குழப்பிட்டே இருப்பா. அந்த பொண்ணு அந்த மாதிரி அப்படி வளர்ந்து அதுக்கப்புறம் திருப்பி இங்க காலேஜ் படிக்கும்போது தான் இங்க வரும். காலேஜ் படிக்கும்போது இங்க வந்தா அந்த அப்பா திடீர்னு உடம்பு சரியில்லாம வந்து இது சாருவோட அப்பா இறந்து போயிடுவாரு. அதனால அவங்க அத்தையும் சேர்ந்து இவங்களோட வந்து இங்க இருந்துருவாங்க. எல்லாத்தையும் அவங்க அப்பா பண்ண பிசினஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அதுல வந்த காசு எல்லாத்தையும் எடுத்து ஒரு டெல்லியில வந்து செட்டில் ஆயிடுவாங்க. ஒரு பெரிய பிளாட் வாங்கிட்டு அங்க இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த பொண்ணுக்கும் இந்த பாட்டிக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை. இப்படி ட்ரெஸ் பண்ணாத, இப்படி சட்டை போடாத, இப்படி தலை சீவாத, இப்படி சாப்பிடாதன்னு ஒவ்வொன்னா அவங்க சொல்லிட்டே இருக்க இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டே இருக்கும். இந்த பாட்டி ஒண்ணு எங்கேயாவது அனுப்பு, இல்ல என்ன ஃப்ரீயா விடு, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருக்காங்கன்னா இப்படி சண்டை நடந்துட்டே இருக்கும். அப்போ இதுக்கிடையில என்ன ஆகும்னா இந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கிற காலேஜ்ல வந்து சொல்லும், எனக்கு இந்த படிப்பு படிக்கவே பிடிக்கலமா, நான் இதை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு கம்ப்யூட்டரை பத்தி ஒரு கோர்ஸ் கேள்விப்பட்டேன். 1985 அந்த ரேஞ்சிலங்கிறனால கம்ப்யூட்டர்னு ஒண்ணு வந்திருக்கான் புதுசா, அதுல ஒரு கோர்ஸ் நான் கேள்விப்பட்டேன், அதுல நல்ல ஸ்கோப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்மா, அதை நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட கேட்டு நீங்க எனக்கு முடிவு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும். அப்போ இப்ப வந்து நீ கேட்டுட்டு உடனே, ஏன்னா எல்லாருமே பிஹெச்டி வரைக்கும் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற டைம்ல நீ போய் படிப்பு டிஸ்கன்டினியூ பண்ணேன்னு சொல்றியே, நீ பிடிச்சது அப்புறம் படி, இதை முடிச்சுட்டு நீ என்ன வேணாலும் செய்ய அப்படின்னு அவ சொல்லுவா. இல்லம்மா எனக்கு பதில் சொல்லுங்க, நான் அதை விட்டுறணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் யோசிச்சு சொல்றேன், எனக்கு 2 நாள் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட நண்பர் ஒருத்தர் பாஸ்கர்ன்னு சொல்லிட்டு 18 வருஷமா அவர் இவங்களுக்கு நண்பர். அப்ப இந்த பொண்ணு வந்து வேலைக்கு சேர்ந்து அந்த பேங்க்ல இருக்கும் பொழுது இவர் ஹெல்ப் பண்ணுவாரு, பேசுவாரு, எது கேட்கிறோமோ அதற்கான பதில சொல்லி ஒரு அட்வைஸா இது பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆர்டர் கையில வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவர் கேட்பாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் வந்து சொல்லிடுவா, என்னை இவ்வளவு நாள் உன்னை நான் நல்ல தோழனா தான் பார்த்தேன், ஒரு வெல்விஷரா ஒரு அட்வைசரா, அதோட சேர்த்து எனக்கு இந்த கல்யாணம்னாலே பயமா இருக்கு எனக்கு இப்போ, அதனால நான் வந்து அந்த இதுக்குள்ள வர விரும்பல, எப்பவுமே நீ என் கூட ஃப்ரெண்டாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே அதே அவ சொன்னதோட அந்த வார்த்தைக்கு அப்புறம் அவர் திருப்பி அந்த இதை பத்தியே பேசவே மாட்டாரு. 18 வருஷமா அவங்க 2 பேரும் நல்ல தோழர்களா இருப்பாங்க. எந்த ஒரு இதுனாலும் இவர் உடனே அவங்களுக்கு தான் கால் பண்ணி ஒரு அட்வைஸ் கேட்பாங்க.
அவங்கள போய் சந்திச்சு இந்த மாதிரி என் பொண்ணு வேலையை படிக்கிறத விடணும்னு சொல்றா, பட் காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வேற கோர்ஸ் படிக்க போறேன்னு சொல்றா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் சொல்லுவாரு, நீ வந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்லிடு, இந்த படிப்பை முடிச்சிரு எப்படியாச்சு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நாங்க வந்து உன்னை வந்து இது பண்ணல அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொன்ன உடனே இந்த எக்ஸாம் இந்த வருஷத்தோட எக்ஸாமை முடிச்சிடணும், அதுக்கப்புறம் யோசி, திருப்பி உனக்கு இதை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சா கண்டினியூ பண்ண, இல்ல வேலையை அதை விட்டுட்டு அந்த படிப்பு கம்ப்யூட்டர் படிக்கிறதா நீ போ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு அந்த ஃபைனல் எக்ஸாமை முடிச்சுட்டு 1 மாசம் லீவ்ல நான் கோர்ஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிடும் படிப்பை. அவங்க அம்மா சரி வேற வழியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவாங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு வரும், வந்துட்டு அம்மா ஈவினிங் நான் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன் இன்னைக்கு, அவன் பேரு சித்தார்த் அப்படின்னு சொல்லி இவகிட்ட பேசி சாப்பாடு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி பேசி ஓகே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவனை பத்தி பேசும்பொழுது அந்த பொண்ணு மூஞ்சில ஒரு பிரைட்னஸ் தெரியுதுன்னு அவங்க அம்மா பார்ப்பாங்க. சரி வரட்டும் அப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் அவனை கவனிச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா எங்க 2 பேருக்கும் பிடிச்சி நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு பயங்கர, அவளால அதை அக்செப்டும் பண்ணிக்க முடியாது, அதை ரிஜெக்டும் பண்ண முடியாது. அவளால யோசிச்சுட்டு இப்படி சொல்றாளே அப்படின்னு நினைப்பாங்க. நினைச்சிட்டு இது பண்ண உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டியும் சொல்லுவாங்க, நம்ம போய் அவங்க குடும்பம் எல்லாம் விசாரிக்க வேண்டாமா, எதுவுமே பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, கல்யாணம் நல்லபடியா பண்ணாதானே எல்லாமே ப்ராப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இந்த பொண்ணே சொல்லும், அப்பா அந்த சாஸ்திரப்படி பண்ண நம்ம எல்லாரும் நல்லா இருந்துட்டோமா, எங்க அப்பாவும் அம்மா கூட இல்ல, எல்லாமே பார்த்துதானே பண்ணி வச்சீங்க, என்னோட கல்யாணமும் அப்படிதான் நடந்துச்சு, ஆனா யாரும் சந்தோஷமா இல்ல, அவளாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிடுவாங்க. கடைசியில கல்யாணம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணு அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்து நேரம் இங்க யாருக்குமே பிஹேவ் பண்ணவே தெரியல என்கிட்ட, எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறது தான் லாயக்கு, யாருக்குமே ரெஸ்பெக்ட்னா என்னன்னு தெரியலன்னு பயங்கர கோவமா இந்த பொண்ணு வந்து கத்தும். கத்துனோடனே அவங்க அம்மா அப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னோடனே ஓகேம்மா இது என்னோட லைஃப் நான் பாத்துக்கிறேன், நான் கிளம்புறேன், என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி அவங்க இருக்க வீட்டுக்கு போயிடும். அப்புறம் ஒரு நாள் இவங்களை சாப்பிட கூப்பிடுவோம், எல்லாம் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். அப்போ அவங்க திடீர்னு வருவாங்க, வரும்பொழுது பயங்கர சண்டைன்னு சொல்லி இந்த பொண்ணு பேசும். அப்ப இவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஃபீல் பண்ணிட்டு இவளுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணி அனுப்புவா. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்து கொஞ்ச நாள்லயே அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ இதுக்கு போய் நம்ம அவங்கள இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்களே நம்ம ஃபீல் பண்ணமே, அவங்க நார்மலா தான் இருக்காங்க, நமக்கு தான் புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் ஏதாவது இடையில சண்டைன்னு சொல்லி அந்த பொண்ணு இங்க வந்து பேசும்பொழுது ஓரளவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இந்த பொண்ணு விட்டுடுவா. அப்ப அந்த அத்தை, அந்த இவளோட அத்தை தான் அந்த பாட்டியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லுவாங்க, நீ இன்னும் கொஞ்சம் ஓங்கி அவகிட்ட பேசணும்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன இருந்தாலும் நான் ஒரு டைவர்சி தானே, நான் எப்படி அதுக்கு மேல அவகிட்ட பேச முடியும் அப்படின்னு அந்த இதையும் ஃபீல் பண்ணி அந்த பொண்ணு சொல்லுவா, ஸ்டாரு வந்து சொல்லுவா, இதுக்கு மேல என்னால அட்வைஸ் பண்ண முடியல அப்படின்னு. எப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது என்னாகும், ஒரு நாள் அவன் ட்ரைனிங்காக வேற எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு ஃபிளைட்ல போறதுக்கு அந்த பையன் வேற ஒரு ஊருக்கு போறதுக்கு போவான். காலையில கிளம்பி சந்தோஷமா பாய் சொல்லி அனுப்புவாங்க. ஃபிளைட் கிளம்பி கொஞ்ச நேரத்துல கிராஷ் ஆகி ஃபிளைட் வந்து எரிஞ்சிரும். அதுல எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. அப்போ இவங்க 2 பேரும் ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. அந்த சாருவும் அந்த பாட்டியும் ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. எப்படி ஹேண்டில் பண்றேன்னு தெரியல. ஆனா அந்த பொண்ணு அந்த சிச்சுவேஷனை ரொம்ப பிரேவா ஹேண்டில் பண்ணும். என்ன யார் யாருக்கு கால் பண்ணி பேசணுமோ அந்த பொண்ணோட பையனோட அம்மா அப்பா கிட்ட சொல்றது, இந்த கம்பெனில சொல்றது, அப்புறம் அந்த இன்சூரன்ஸ்க்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் ரொம்ப போல்டா ஹேண்டில் பண்ணி இவங்க 2 பேரையுமே நார்மலுக்கு கொண்டு வரதே அந்த பொண்ணு தான். அவங்கள தேத்தி எல்லாம் பண்ணி கொண்டு வந்துட்டு ஒரு 4 நாள் இவங்க கூட இருந்துட்டு நான் எங்க வீட்டுக்கு கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகும். இல்லப்பா நீ எங்க கூட இரு அப்படின்னா, இல்லம்மா இது என் லைஃப் நான் தான் வாழ்ந்தாகணும், எல்லாருக்கும் என்னோட இதை வந்து நான் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க கிளம்பி போயிடும். இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி என்ன சொல்லும், அம்மா நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன், இந்த இன்சூரன்ஸ்க்காக நான் இது பண்ணதுல ஒருத்தர் புதுசா இன்ட்ரடியூஸ் ஆனார் விமல்னு சொல்லிட்டு, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில நாங்க இவ்வளவு நாள் பழகி பார்த்தோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் அவரை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்குவோம். மேரேஜ் பண்ணிட்டு திருப்பி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து அப்படியே கதை இந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிட்டு அந்த இதுக்கு போயிடுவாங்க லைஃப்க்கு. அடுத்து 1998ல என்ன ஆகும்னா, இந்த பாட்டி இந்த சாரு வந்து இப்ப பாட்டி ஆயிடுவாங்க. அவங்க அந்த அபர்ணாக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த பெண்ணு பேரு சிந்து. அந்த பொண்ணு என்னன்னா அங்க இருந்து கால் பண்ணி, அம்மா நாங்க மவுண்டனரிங் போறணும், நாங்க கிளம்புறோமா அப்படின்னு சொல்லும். பாட்டி வராங்கம்மா நீ போலாம் அப்படின்னு சொல்றதுக்கு, பாட்டி வந்தா வரட்டும், அவங்க வந்து உங்க கூட இருந்துட்டு போறாங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண போறேன்னு அது ஃபுல்லா இங்கிலீஷ்லயே பேசிட்டு, அந்த பொண்ணு தமிழே பேசாது, இங்கிலீஷ்லயே பேசிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிடும். இவங்க இங்க சென்னையில இருந்து டிராவல் பண்ணி அங்க போவாங்க. இந்த விமலா அந்த அத்தை, இவங்களோட அத்தை வந்து ரொம்ப வயசானவங்களா இருந்தனால ஒரு ஹோம்ல சேர்த்து பாத்துக்குவாங்க. ஏன்னா இவங்க அடிக்கடி மக வீட்டுக்கு போறதுனால அதை பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஹோம்ல இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்குவாங்க.
இவங்க அவங்க மக வீட்டுக்கு அங்க வந்த உடனே எங்க பேத்தி எங்க அப்படின்னு ஆசையா கேட்பாங்க. அவன் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டாமா அப்படின்னு சொன்ன உடனே தமிழே பேச மாட்டேங்கிறாளே, நீங்க ஏன்பா தமிழே சொல்லி கொடுக்கலன்னு அவ கேட்பா. நான் வந்து அவர் வந்து பஞ்சாபி, அதனால அவர்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறேன் இல்ல ஹிந்தில பேசுறேன், இயல்பா தமிழ்ல பேசுறதுக்கு எங்களுக்கு இதே இல்லை, அதனால இந்த பொண்ணுக்கு தமிழே தெரியல அப்படின்னு சொல்லுவா. அப்போ மறுபடியும் இந்த அம்மா வந்து அந்த பேத்தியை பத்தி அவ ஏன் என்ன பார்க்க கூட அவன் இருக்க மாட்டேங்கிறா, எப்ப வந்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு அவ வெளியிலேயே தான் இருக்கா, நான் எப்ப பாக்குறதுன்னு இப்ப இந்த சாரு வந்து புலம்புவாங்க. இப்ப இந்த அபர்ணா வந்து சொல்லுவா, இல்லம்மா உங்களோட வாழ்க்கை இப்படி இருக்கு, அவளோட வாழ்க்கை இப்படி இருக்கு, அவ நல்ல பிரியமா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் புரிதல் ஏற்படுத்துறதுக்கு அந்த பொண்ணுகிட்டே அதே மாதிரி பாட்டியை விட்டு கொடுக்காம பேசுவாங்க, இவங்க கிட்ட அந்த பொண்ணை விட்டு கொடுக்காம பேசுவாங்க. இந்த 3 ஜெனரேஷன்லயும் பார்க்கும் பொழுது என்னன்னா, அந்த பெண்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு முன் ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கும் இணைப்பு பாலங்களா இருக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த தலைப்பு. அதுதான் அந்த பாலங்கள். எப்படி வந்து நிறைவா வாழ கத்துக்கணும் அப்படிங்கிறது, சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஒரு விளையாட்டுத்தனமா ஒரு ஏக்கத்தோட ஆசையோட வளர்ந்த ஒரு சின்ன பெண் வந்து எப்படி தங்களோட வாழ்க்கையில அந்த கால சூழ்நிலையால பக்குவம் அடைகிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு கட்டத்திலையும், அதே மாதிரி அந்த பெற்றோர்கள் எப்படி அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பெற்றோர்களும் மாறி இருக்காங்க இல்லையா, 3 காலகட்டத்திலையும் எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு இதை வந்து இது பண்ணி அந்த பெண்கள் எவ்வளவு எல்லாம் முன்னேறாங்கிறத காட்டுற அளவுக்கு கொண்டு வந்து, அது ஒண்ணுதான் மாற்றம் என்ற ஒன்றே மாறாதது. அதை ஏத்துக்கிட்டு நம்ம அதை அனுசரிச்சுட்டு போனோம்னாதான் கால ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்க முடியும். அப்புறம் மனிதர்களுக்கு இடையில இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் கண்டிப்பா, அதை நம்ம தான் பாலங்களா இணைந்து மனிதர்களை ஒன்றாக வைக்க வேண்டும் அப்படிங்கிறதான் எனக்கு இந்த கதையில ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனாலதான் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் த பேஷண்ட் லிசனிங். தேங்க்யூ. எல்லாத்திலயும் பெண்களை பேஸ் பண்ணி தான் சார் உங்க வாய்ஸ் கேட்கலங்க சார். கேக்கலையா? இப்ப கேக்குதா? என்னவோ இன்டர்நெட் பிரச்சனை தெரியல எனக்கு. இப்ப கேக்குதுல? பேசினா கேக்குது சார். கொஞ்சம் மிரட்டினா கேக்குது சார் மைக். அதான் மிரட்டினாதான் மூன்று பாகத்திலையும் பெண்களை அடிப்படையாக கொண்ட ஒரு விஷயம். நல்ல செய்தி. ஆக்சுவலா வந்து ஒரு முக்கியமா செய்தி சொல்ல வர்றது என்னன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம எப்படி ஹேண்டில் பண்ணோம், அந்த காலகட்டங்கள் மாறும் பொழுது நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் பெண்களோட மனநிலையும் சூழ்நிலையும் மாறும் போதும் நம்ம எப்படி நம்ம மாத்திக்கிறோம், நம்மளோட எப்படி தகவமைச்சு கொள்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதுதான் இந்த இடத்துல அனைத்தரமா சொல்றதுன்றது. அது ஒரு சில இடங்கள்ல வந்து என்னதான் பழைய விஷயங்கள் ஒரு சிலர் சொன்னா கூட அதுல ஒரு பாசிட்டிவ் கண்டுபிடிச்சு இல்ல அவங்க வந்து இப்படி இருந்தாங்க, அதனால வந்து கணவனை சமாதானப்படுத்துறதுன்றது வந்து பெண்களுக்கே உரிய ஒரு இது. அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பெண்கள் வந்து ஐயோ இப்படி பண்றாங்களே, கொடுமை வெட்டுறாங்களா அப்படின்ற அந்த ஒரு இது எடுத்தாலும், வளர்ந்த பிறகு இவங்க பெரியவங்களான பிறகு அப்ப பாட்டி நல்லவங்களா தெரியுறாங்க, எல்லாரும் நல்லவங்களா தெரியுறாங்க, அவங்க சொல்றதுலாம் உண்மையா இருக்கு, அவங்க சொல்ற கோணங்களை நம்ம பாக்குற பார்வையில இருந்து மாத்தி சொல்றதுன்றது அது பெண்களுக்கே உரிய ஒரு பாவமாவும் இருக்குது. அது எந்த அளவுக்கு நல்லதுன்றது என்னோட கேள்விக்குறிதான். பார்ப்போம், எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுங்க. வாங்க, யார் பேசுறது? வாங்க பத்மா மேடம் பேசுங்க. லாவண்யா மேம் ரொம்ப அழகா சொன்னீங்க. கதை ரொம்ப சூப்பரா இருந்தது. அதாவது 3 கட்டங்கள், வெவ்வேறு 3 கட்டங்கள் ரொம்ப அழகா வர்ணிச்சீங்க. இதுல நான் பாக்குறது என்னன்னா, இந்த ஆரம்பத்துல 1907 அந்த காலகட்டத்துல ஒரு குடும்பம்னா உற்றார் உறவினர்கள் சூழ அப்படியே ஒரு கும்பலா இருந்தாங்க. எங்க போனாலும் அந்த கிரௌடோட இருப்பாங்க. சோ அது ஒரு சப்போர்ட் சிஸ்டமாவும் இருந்திருக்கு. சோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் இந்த காலத்துல இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு வருது. அடுத்து இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நமக்கு லேடிஸ்க்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து இப்போ நிறையவே இருக்கு. சோ அதை பேஸ் பண்ணி இன்னும் பெட்டரா எப்படி அந்த இண்டிபெண்டன்ஸை ப்ராப்பரா எப்படி ஒவ்வொருத்தரும் ஹேண்டில் பண்ணணும்ன்றது ஒரு குவெஸ்டின் இருக்கு. அடுத்து நீங்க சொன்ன மாதிரி அந்தந்த ஜெனரேஷனை சேர்ந்த பெண் வந்து கண்டிப்பா முன்னாடி ஜெனரேஷனையும் பாக்குறாங்க, அடுத்து வர ஜெனரேஷனையும் பாக்குறாங்க. சோ அவங்க 2 பேருக்குமே நடுவுல ஒரு பாலமா இருக்காங்கன்றது ரொம்ப ஆப்ட். தலைப்பு ரொம்ப அருமையா இருக்கு.
தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ஸ்டோரி. சூப்பர். வாங்க, யார் பேசுது? மாலதி பேசுறியா? ரொம்ப நல்லா இருந்ததுமா. இதுதான் சிவசங்கரி வந்து எப்பவுமே லேடிஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துதான் எழுதுவாங்க அந்த கதை எல்லாமே. பாலங்கள்னா அதான் எல்லாமே 3 ஜெனரேஷன் தான். எல்லா கதையிலுமே வந்து பாட்டி, அம்மா, அடுத்த ஜெனரேஷன் 3 ஜெனரேஷன் தான் இந்த 3 கதையிலுமே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா 3 பேரோட மனநிலைகள் எப்படிலாம் இருக்குது. பெண்கள் வந்து அவங்களோட ஆசைகளை ஃபர்ஸ்ட் கட்டத்துல வந்து போதும் அப்படின்னு நிப்பாட்டிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண சொன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி 10th வரைக்கும் அடுத்த ஜெனரேஷன்ல 10th வரைக்கும் படிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணினா ஓகேன்னு பண்ணிக்கிறாங்க. அடுத்த ஜெனரேஷன் பண்ணி ரொம்ப அட்வான்ஸா இருக்குது. அம்மா கிட்ட கூட ஒரு விஷயத்த சொல்லாம கூட மறைக்குது பாருங்க. அதுதான் வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஏத்துக்க முடியல. ஆக்சுவலி 85லயே வந்து இவ்வளவு ஒரு அட்வான்ஸா எழுதி இருக்கிறாங்களே சிவசங்கரி மேடம் அப்படின்னும் போது எனக்கு அதுதான் வந்து உடன்படல. ஆனா இப்ப வந்து அயலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு வந்தது. அது வந்து 90s காலகட்டத்துல இருக்கிற மாதிரிதான். 90ல வந்து அந்த பொண்ணு 10th படிச்சு, ஆனா அந்த ஊர்ல வந்து பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாக்கா ஸ்கூலுக்கே போக கூடாது. அத மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணி இதே மாதிரிதான் இந்த விஷயத்தாலதான் நம்ம ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்றாங்க. அதனால நம்ம இந்த விஷயத்த மறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கும். ஒரு 3 months மறைச்சிடும். அம்மாக்கு அப்பா கூட தெரியாம மறைக்குது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படி இருந்தாலும் மறைக்க முடியாதுல்ல. அதனால அவங்க அம்மா மறைச்சிட்டு கேட்டப்ப நீ எனக்கு கோவம் பண்ண ஒரு விஷயத்த நான் சொன்னாதானே வெளியில எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லாத அந்த பொண்ணோட கான்செப்ட் அதுதான். நான் சொன்னாதான் அந்த விஷயம் தெரியும். அது என்னோட விஷயம், பர்சனல். நான் சொன்னாதான் தெரியும். அதனால நீங்க எனக்கு கோஆபரேட் பண்ணுங்க. அப்படி யாருன்னா கண்டுபிடிச்சிட்டு கேட்டாங்கன்னா இப்பதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்க கத்துக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போல்டா அவங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து, அதே மாதிரி அந்த பொண்ணு மறைச்சு 2 வருஷம் மறைச்சு 10th எக்ஸாம் எழுதிடுறா. எழுதி முடிச்சிட்ட பின்னர் திருப்பி அவ +1க்கு வந்து வேற அந்த ஊர்ல ஸ்கூல் கிடையாது. அதனால அவ வேற ஸ்கூலுக்கு போகணும். அந்த காலகட்டத்துல அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி பெண்கள் படிக்கிறதுக்கு வெளியில போனாங்கன்னா நம்மளோட கல்ச்சர் என்ன வருது, நம்ம கிராமம் வந்து ஒரு பொண்ணு வெளியில போனாலும் நம்ம கிராமம் வந்து ஒரு மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணி அந்த பொண்ணை படிக்க விடாம பண்றாங்க. ஆனா அதுல இருந்து முயற்சி பண்ணி அந்த பொண்ணு படிக்கிறா அப்படின்றதுதான் அந்த கதையா இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த 90sல நடந்தது. ஆனா இப்ப வந்து ஒரு டைரக்டர் அதை எடுத்து எழுதியிருக்காரு. ஆனா சிவசங்கரி மேடம் வந்து அப்பவே எழுதியிருக்கிறாங்க. ஆனா அதான் அவங்க மொத்தமா சொல்றது வந்து பெண்கள் தான் வந்து ஒரு வீட்டுக்கு பாலம். பெண்கள் தான் வந்து எந்த காலம் எப்படி இருந்தாலும் எவ்வளவு முன்னேற்றம் வந்தாலும் பெண்கள் தான் வந்து அந்த குடும்பத்துக்கே வந்து ஒரு பாலமா இருக்கிறாங்க அப்படின்றதுதான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். லாவண்யா, நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க 3க்கு. நன்றிங்கம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். வாங்க சிவகுமார் சார். இருக்கா சார், பேசுங்க. கேக்குது. லாவண்யா மேடம் ரொம்ப ரொம்ப என்ன என்னுடைய எங்க அப்பா காலத்துல இருந்து எங்க தாத்தா காலத்துல இருந்து என்ன கனெக்ட் பண்ணிட்டீங்க. 1907 எங்க அப்பா பிறந்தது 1911, கல்யாணம் பண்ணது 39. நாங்கெல்லாம் எங்க அம்மாவுக்கு 11 வயசு. எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகுறப்போ 15 வயசு. அடுத்த அக்காவுக்கு கல்யாணம் ஆகுறப்போ 16 வயசு. ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆகுறப்போ 18 வயசு ரொம்ப டூ மச்சா தெரிஞ்சு மாப்பிள்ளை வரணும். இன்னொரு தங்கச்சிக்கு 20 வயசுல தான் கல்யாணம் ஆச்சு. அதுவும் கல்யாணம் மாப்பிள்ளை. எனக்கு என் வயசுக்கு கல்யாணம் ஆகிறப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறப்போ 27. ஸோ 11 வயசுல எங்க அம்மா கல்யாணம் ஆச்சு. என் டாக்டர் கடைசியில் 27 வயசுல கல்யாணம் ஆயிட்டாங்க. இந்த ஏஜ் எல்லாம் நான் டிஃபரெண்ட் வந்து. ஸோ 3 ஜெனரேஷன் பார்க்குறோம். முதல் ஜெனரேஷன் பத்தி எனக்கு தெரியல. 2வது ஜெனரேஷன்ல எங்க ஃபேமிலி பார்த்துட்டேன். கோபம், மனஸ்தாபம். மாமனாருக்கு மாமியாருக்கு மனஸ்தாபம். அக்கா வீட்டு அங்கிருந்து வந்தாக்கா ஏதாவது ஒரு கோபம் மனஸ்தாபத்தோடு தான் வரும். சொன்னீங்களே, ஒரு அழுக தெரிஞ்சாலே அப்பா கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ சம்திங் ராங். ஒரே ஒரு அழுக, பேசுறதுல முகம் வாடி போனாலே அப்பா போய் கூப்பிட்டு வருவாங்க. 2 நாள் இருக்கா 3 நாள் இருக்காங்க. சகஜமா இருந்தாங்க. இது வரைக்கும் ஃபேமிலியில நோ ஃபெயிலியர். I can correct only my family. So far no marriage failure till date and no divorce till date in my family. இது
நீங்க சொன்ன இந்த மாற்றங்கள்லாம் பெரும்பாலும் முன்னேறிய சமூகத்துல தான் பார்க்க முடியுது. முன்னேறிய சமூகத்துல இந்த மாதிரி எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிற, நோ ரிஜெக்ஷன், நோ ஹார்ட் ஃபீலிங், எவ்ரிதிங் able to accept the situation, accept everything as it is. எப்படி வருது அக்செப்ட் பண்றாங்க. they were able to lead a good life. அது முன்னேறி சமூகம். கொஞ்சம் பேக்வர்ட்ல சமாளிக்கிறாங்க, கொஞ்சம் மோஸ்ட் பேக்வர்ட்லன்னா என்னுடைய தாழ்மையான மேபி ஐ மே பி ராங், அதுல கொஞ்சம் பிரச்சனையை கொண்டாக்கி கணவன் மனைவி வாழ்க்கைய ரொம்ப கொடூரமா போய் இப்படிலாம் ஆயிடுச்சு. இதெல்லாம் சிவசங்கரி மேடம் ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒவ்வொன்றத்தையும் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பிரமாதமா 1907 34 இருந்து 40 64 65 85 ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது. நீங்க சொன்ன அப்படியே கோர்வையா சொல்லிட்டு வந்தீங்க. இங்கே எல்லாமே எனக்கு ஞாபகம். நீங்க சொன்ன அந்த இதுதான், பெண்கள் முகத்துல அழுக வந்தாலே உடனே அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு அழுகை முகம் மாற்றம் கண்டுபிடிச்சிருவாங்க. எங்க அப்பா ஆகட்டும், எங்க அம்மா ஆகட்டும். அப்புறம் தான் இட்ஸ் லேட்டஸ்ட் மாடர்ன் கேர்ள். ஐ அப்ரிஷியேட். சித்தார்த்த இறந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிற பாருங்க. அதுதான் வாழ்க்கை, அதுதான் முன்னேற்றம், அதுதான் முன்னேற்றம். இப்படிதான் இருக்கணும், மாறிக்கிட்டே இருக்கணும். எதுக்கும் சாரு பண்ணது கூட தப்பு. ரொம்ப நாளா 18 வருஷம் கல்யாணம் ஆகாம இருந்தது தப்பு. ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கலாம், இன்னும் மோர் ஹாப்பியா இருந்துக்கலாம் அப்படின்றதா இருந்தது. அதாவது அப்பர்னா அவருடைய அம்மா. இது மை ஒப்பீனியன். ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க ராவண்யா மேடம், ரொம்ப அருமையா சொல்லியிருக்கேன். ரொம்ப கோர்வையா எல்லாமே எல்லா ஸ்டோரியும் அப்படி டேரக்டரோட எல்லாம் தெரியுது. அருமை, எக்ஸலன்ட். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கல்யாணி மேடம் பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் லாவண்யா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்க சொன்ன கதை. இப்ப ஆக்சுவலா பார்த்தா நம்ம மனுஷன் எப்படி எவால்வேட் ஆயிட்டு வந்தானோ அதே மாதிரியே பரிணாம வளர்ச்சி வர மாதிரியே இருந்தது நீங்க சொன்னது வரிசையா ஒவ்வொரு இதுவும். ஆனா இதுல நடுவுல எங்கேயுமே ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு உரையாடலே இல்லைங்களா? இல்ல நீங்க அதை கொண்டு வரலைங்களா? இப்ப இப்போ ஒரு இடத்துல அம்மாவோ அந்த மாதிரி பேசும்போது சில மாமியார்கள் மட்டுமே தான் அப்ஜெக்ட் பண்றாங்க, நீ அப்படி பண்ணல இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொன்னது எல்லாமே அந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொரு இதுவும் பெரிய பெரிய விஷயம், டைவர்ஸ்ங்கிறதும் சரி, அந்த மாதிரி அப்ப எல்லாம் எந்த விதமான இதுவுமே சிவசங்கரி அங்க காமிக்கலைங்களா? இல்ல பெருசா இதுல அந்த ஆர்குமெண்ட்ங்கிற ஃபேஸே இல்ல மேம். ஏன்னா 1907 வர்றது அந்த பொண்ணு வீட்டுல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அனுசரிச்சுட்டு போற பொண்ணு. ஆர்குமெண்டே அதுல இல்ல. இந்த செகண்ட் இதுல இந்த பொண்ணு கோவப்பட்டு பேசு எல்லாத்துலயுமே அந்த பாட்டிங்களை பத்தி இந்த பொண்ணுங்க பேசுறதுதான் ஒரு பெரிய இதாவே வரும். மற்றபடி எல்லாமே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அக்செப்டன்ஸ் தான். அவங்க 2 ஜெனரேஷன்ல வெறும் அக்செப்டன்ஸ். ஏன்னா அவங்க ஆக்சுவலா அவங்க டைவர்ஸ் பண்ணுவாங்க. அது எல்லாம் வர்ற இடத்துலயுமே அவங்க எனக்கு பேரு ஞாபகம் வரல. டைவர்ஸ் பண்ணும்போது அவங்களோட மாமனார் மாமியார் கூட the way they are taking the things very calm-ஆ அப்படி ஒரு இதா எடுத்துக்கிறாங்க. எல்லா இடத்துலயுமே ரொம்ப ஸ்மூத்தா தான் அப்படியே இன்னும் ஒரு அதே பார்த்துட்டே வந்த மாதிரி இருக்கு. ஒரு ஆர்ப்பாட்டமா ஒரு ஆர்குமெண்ட் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை இல்லைங்களா? நல்லா இருந்தது. ரொம்ப அப்படியே ஒரு பரிணாம வளர்ச்சி பார்த்த மாதிரி இருந்தது. கல்யாணி மேடம் உங்களுக்கு சொல்லுங்க, அது முன்னேறிய சமூகத்தை தான் அது ஆர்ப்பாட்டம் இல்லாம ஏறிச்சுட்டான்னு சொல்ல வந்தேன். அது ஏபிள் டு அக்செப்ட். அது படிச்சு வேலைக்கு போற கம்யூனிட்டியில தான் இதெல்லாம் ஏபிள் டு அக்செப்ட். அதே படிக்காத மாமனாரோ படிக்காத அப்புறம்னாவோ இது இருந்தாக்கா இது ஒரு ஆர்ப்பாட்டம். அப்படி படிச்சு இருந்திருந்தாங்க கூட சார், அந்த ஃபர்ஸ்ட் பையன் வெளிநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல இல்லைங்க சார். அது மனஸ்தாபத்தோட தான் இருந்தாங்க. அந்த நேரத்துல கோபம் இருந்தது, அது வெளி காட்டுறது இல்ல. அது பெரிய இஷ்யூவாவே கொண்டு போறது இல்ல அந்த நேரத்துல. அந்த டைவர்ஸ் கூட ரொம்ப ஸ்மூத்தா தான் நடந்திருக்கு. அவன் ஒரு செக்ஸ் மணியா பிடிச்சவன், செக்ஸ் மணி அப்படிதான் கேட்டு விட மாட்டேங்காரு. அப்புறம் வாஸ் ரைட் இன் ஆர் டெசிஷன். அப்புறம் வாஸ் வெரி ரைட் இன் ஆர் டெசிஷன். எல்லா இடத்துலயுமே அவங்கவுங்க பின்னால இருந்தவங்க எல்லாமே சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காங்க எல்லா டெசிஷனுக்கும். இந்த கதையில நான் பாக்குற பார்வை என்னன்னா,
இப்ப நீங்க கேட்ட கேள்விதான் நேச்சுரலா இருந்திருக்கும். அதாவது நேச்சுரலா ஃபேமிலிக்குள்ளர பிரச்சனைகள்ல இருந்திருக்கும். இத கொஞ்சம் அப்படியே சொல்லாத கொஞ்சம் வேற மாதிரி திசை திருப்பி பாசிட்டிவா சொன்னா இவங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படும்ன்றதுக்காக சிவசங்கர் இப்படி மாத்தி எழுதியிருப்பாங்கன்றது என்னோட பார்வை. மக்கள் முன்னேறணும் மக்கள் முன்னேறணும் மக்களோட பார்வை இருக்கு. இந்த சூழ்நிலை பல ஃபேமிலில இருந்திருக்கும். அது வெளியில தெரியாது. இதாவது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு முன்னேறிய குடும்பம்ன்றது ஒரு பக்கம். ரெண்டு விஷயம் அதுல இருக்குது. முன்னேறியதுன்றது எந்த விதத்துலன்றது ஒண்ணு இருக்கு. அறிவுல முன்னேறிந்தா, பைனான்சியலா முன்னேறிந்தா, அந்த ரெண்டு விஷயம் இருக்குது. அதான் ரெண்டுமே. ஆனா ஒரு சில இடத்துல எல்லாரும் அந்த அறிவுல முன்னேறி இருப்பாங்களான்னு பார்த்தா ஒரு சிலர் மட்டும் தான் தெளிவா இருப்பாங்க, மற்றவங்க யாரும் தெளிவா இருக்க மாட்டாங்க பெரும்பாலும். அது இன்னொரு விஷயம்னா, ஒருத்தர் சின்ன விஷயம் செஞ்சா கூட இது குடும்பத்தை பாதிக்கும்னு பெருசா நினைப்பாங்களே தவிர, அதையே நடந்து முடிச்சுன்னு வச்சுங்களேன். அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது முறையா கேட்டு பண்ணிக்கணும்ன்ற போது ஐயோ குடும்பத்துக்கு அசிங்கம்னா அவன் அப்போ அந்த புரிதல் இருக்காங்க. தாலி கட்டிட்டு வந்துட்டு இது ஒண்ணும் பெரிய அசிங்கம் இல்லை, இது ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு புரியுதுன்றது. இந்த புரிதலுக்கு யாருமே சேஞ்ச் ஆகல. அந்த சேஞ்ச் இன்னைக்கு கூட இல்ல. ஆக்சுவலா இன்னைக்கு லெவல்ல கூட மனநிலையில இதுக்கு முழுக்க முழுக்க பெண்கள் மாறுறதுதான் முக்கியமா இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி டிசிஷன்கள்ல ஆண்கள் டிசிஷன் எடுக்கிறது பெண்கள் டிசிஷன் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்கதான் வளர வரைக்கும் அந்த சின்ன குழந்தைய வளர வரைக்கும் மாடர்னைஸா இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும் எல்லாம் பாக்குறவங்க. வளர்ந்து முடிச்சு நான் பெரியவன் வந்த பிறகு எங்க பாட்டி சொன்னாங்களே, எங்க அம்மா சொன்னாங்களே, எங்க மாமியார் சொன்னாங்களே, அந்த புடிச்சுக்கிட்டு அது எதுக்காக பாக்குறதுன்னா நான் பெரியவன் காமிச்சுக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ஃபேமிலியில நான் பெரிய எனக்கு எல்லாம் இருக்கிறாங்க, நான் சொல்றது எல்லாம் கேட்பாங்க அப்படின்ற அந்த ஒரு மாதிரி தேவையில்லாத லீடர்ஷிப். இது தேவையான லீடர்ஷிப்னு பார்த்தா லீடர்ஷிப் கிடையாது, தேவையில்லாத ஒரு லீடர்ஷிப். இதுல போய் மூக்க நினைக்கிறது, அடுத்தவங்க ஃபேமிலியில கூட போய் நாம சஜஷன் சொல்றது, இது அவங்க ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்றது கூட இது கிடையாது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, இல்லாத இல்ல இருக்குது. பட் எந்த அளவுக்கு நம்ம ஒரு சிலர் ஏத்துக்க மாட்டாங்கன்னா அவங்க கிட்ட பேச முடியாது அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க தெளிவா இருக்கிறாங்க. நம்ம போய் அவங்களை குழப்ப முடியாதுன்ற இதுல இவங்க இருப்பாங்க. இவங்களை குழப்பலாம்னு நினைச்சாங்கன்னா குழப்பிடுவாங்க. இதுதான் இந்த மனநிலையில இருந்தா நம்ம வெளியில வர வேண்டியது இருக்குது. இன்னும் கூட இருக்கு பல இடங்கள்ல எல்லாம் முக்காவாசி இருக்குது. ஒரு சில இடத்தான் தவிர இதுவா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் இன்றைக்கும் பல கிராமங்கள்ல பல இடத்துல அந்த பிரிவினைகள் எல்லாமே இருக்குது. இந்த கதை ஓவரால என்ன சொல்லுதுன்னா, தெளிவா சிந்திக்கணும்ன்றத நல்லா சொல்லுது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இது வரும். இந்த வர்றதுல தெளிவா சிந்திக்கணும். தெளிவா சிந்திக்க வேண்டியது யாருன்னா பெண்கள் தான். ஏன் நீங்க சிந்திக்கணும், நீங்க தான் அந்த உறவுமுறைக்கு பாலங்களா இருக்கிறீங்க. அப்ப எந்த அளவுக்கு அது சிந்திக்கணும்ன்றதுதான் அவங்க சொல்றாங்கன்றது என்னோட பாரு. சொல்லுங்க சார். நீங்க சொன்னீங்க இல்லீங்களா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பசங்க வளரும் போது மாடர்னா பரவாயில்லன்னு சொல்றோம். ஆனா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். பாட்டி இப்படி சொல்லியிருக்காங்க, அம்மா இப்படி சொல்லியிருக்காங்க. சார் அது ஒரு சொசைட்டில சுத்தி இருக்கிற ஹாப்பனிங்ஸ பார்த்து ஒரு ஃபியர் கூட இருக்கலாம் இல்லைங்களா சார்? ஆரம்பத்துல தைரியம் பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா லேடிஸ் தான் டிசிஷன் இதை மாத்தி எடுக்கலான்ற டிசிஷன் இருக்கும். நீங்க சொல்ற ஃபியர் தான் பிரச்சனையே. நீங்க சொல்ற ஃபியர் தான் பிரச்சனை. இந்த ஃபியர் யார் உடைப்பாங்க? யாருன்னா ஒருத்தர் உடைச்சாதான் அடுத்தது இது வெளியில வர்றதுக்கு நம்ம தைரியத்தை கொடுக்குறோம். இது யார் உடைச்சு வெளியில வராங்களோ அப்போ நம்ம அக்செப்ட் பண்ணணும். அது அங்கதான் பிரச்சனை. சாரிங்க சார், பத்மா நீங்க கேக்குறது சார் சொல்ற மாதிரி ஃபியர் தானுங்களா, அல்லது நீங்க வேற மாதிரி மீன் பண்றீங்களா பத்மா? சார் இப்ப ஒரு கேர்ள் சைல்ட் பாத்தீங்கன்னா ஃபியர் நான் காலேஜ்ல இருக்கும்போது எங்க அம்மாக்கு இருந்த ஃபியர் இப்ப என் பொண்ணு காலேஜ்ல இருக்கும்போது எனக்கும் இருக்கும் இல்லீங்களா? அந்த ஒரு காலகட்டம் வரும்போது we try to pull them back. அப்ப we take the excuse அப்படின்னு சொல்றீங்க. அப்படிதான் தப்பு இல்ல. நான் அதெல்லாம் நீங்க அந்த ஃபியர் ரியலா வேணும் நமக்கு. ஏன்னா நம்ம பெண்ல நம்ம பாத்துக்காது. நீங்க அது பெண்ணு இல்ல, ஆண்களுக்கு ஃபியர் இருக்கும். வெளியில காட்டிக்க மாட்டாங்க.
வெளியில எனக்கு காட்டிக்க மாட்டாங்க. தாத்தாக்களுக்கு என்ன எங்க அது ஒண்ணுமே இல்ல. இப்போ தாத்தாவா என்ன கஷ்டப்படுறாரு சாரு, இப்ப என் பிள்ளைங்க குழந்தைங்க அப்படி என்னாச்சு கேட்கலையா கல்யாணி மேடம்? கேக்குது. கல்யாணி மேடம் ஏதோ சொல்ல வந்தேன். இல்லைங்க சார், பொண்ணு. சாரி. ரைட் ஓகே. பெண்களை பத்தி பேசினோடனே மேடம் பார்த்தாங்களா என்ன? இல்ல சரி ஓகே. சோ அதான் இங்க வருது. இப்ப டிசிஷன் நம்ம எடுக்கிறோன்றது எவ்வளவு தெளிவா எடுக்கிறோன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்குதுன்றது நாம வந்து எல்லாத்துலயும் ஒரு சின்ன பயம் வச்சுதானே இருக்கிறோம். ஆனா வந்து இன்னொரு விஷயம் நம்ம கவனிச்சோம்னா, பிள்ளைங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா நல்லா தெளிவா இருக்கிறாங்க. நாம அதை உணர மறக்கிறோம்ன்றதுதான் உண்மை. எல்லா பிள்ளைங்களும் கெட்டு போறது கிடையாது. எல்லா பிள்ளைங்களும் நம்ம நினைக்கிற மாதிரி பயப்படுற மாதிரி எல்லாம் நடந்துக்குது. எல்லா பிள்ளைங்களும் தெளிவா இருக்காங்க. ஒன்லி 100%ல 1% தான் நமக்கு பிரச்சனையில வருது. அந்த 1% கூட ரேர் தான். எல்லாருமே நாம பயப்படுற அளவுக்கு எந்த குழந்தைங்களும் கிடையாது. எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்காங்க, கிளியரா இருக்காங்க. அவங்க எடுக்கிற டிசிஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கிறாங்க. சார், அந்த 1% ரேர் நீங்க சொல்றது வந்து நீங்க எவ்வளவுதான் பாதுகாத்தீங்கன்னாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த 99% நாம புரிஞ்சுக்கணும்னா நாம தெளிவா இருக்கலாம்ல. நாம புரிஞ்சுக்கிறது இல்லையே. நாம அப்ப கூட அந்த 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 1% விட்டுட்டு 99% ஃபியர்ல தானே இருக்கிறோம் இல்லீங்களா? ஒண்ணு வந்து அந்த ஃபேருங்க சார். நீங்க சொல்றது வந்து அவங்கள வாலண்டியரா போறதுங்கிறது ஒரு டைப். இன்னொன்னு வந்து இந்த சொசைட்டி வந்து ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம சொல்ற மாதிரி இப்போ ஓகே ஃபைன், நைட் வந்து டின்னருக்கு போயிட்டு நீங்க 11:30 12க்கு எல்லாம் வரலாம் அப்படின்னா, ஈவன் த சொசைட்டி வந்து நம்மளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு இல்லைங்களா? பிரச்சனை இருக்கு. அது வந்து நம்ம யாரையும் பிள்ளைங்க நைட் 9 மணி 11 மணிக்கு போயிட்டு 2 12 மணிக்கு 1 மணிக்கு வருதுன்னு நம்ம எப்படி சுலபமா அலோவ் பண்ண முடியும்? ஏன்னா இன்னைக்கு வந்து சூழ்நிலை இருக்கு. எந்த அளவுக்கு பாதுகாப்புன்றது எந்த அளவுக்கு இருக்குதுன்றது அதான் சார். இவங்க வந்து ஒண்ணுமே இல்லைன்னா கூட இவங்க வர்றாங்க, 4 பேர் சேர்ந்து வராங்க, 5 பேர் சேர்ந்து வராங்க. ஆனா வண்டியில வர்றது அப்படிங்கிறது அந்த ஒரு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? நம்ம காரா இருந்தாலும் நம்ம எதுவா இருந்தாலும் சார். ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல வந்து நீங்க சொசைட்டின்ற வார்த்தைக்கு பதிலா பாதுகாப்பு தன்மை சரியில்லைன்றத நம்ம சொல்லணும். தவிர சொசைட்டி மீன் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்ம ரிலேஷன்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இல்ல அத பத்தி நம்ம கவலையே பட போறது இல்லைங்க சார். அது பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து பாதுகாப்பு இந்த நாட்டுல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லா வருஷத்துலயும் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஒரு பெண்ணு தனியா போய் வர முடியும். ஆனா நாம நினைக்கிற மாதிரி சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் பல நேரங்கள்ல ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு பஸ்ல வரும்போது 1 மணிக்கு பஸ் வந்து இறங்கும், 1 மணிக்கு பிள்ளைங்க வந்து இறங்கிட்டு ஆட்டோல போகுது வீட்டுக்கு போறாங்க சார். இல்லன்னு சொல்ல நான் பாத்திருக்கேன். தைரியமா போறாங்க. அப்ப என்னன்னா, நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா, எங்கேயோ இடத்துல தப்பு நடக்குது, இல்லன்னு நடக்கல, பிரச்சனை நடக்குது. ஆனா வந்து அந்த ஓரளவுக்கு நமக்கு அந்த சுதந்திரம் இருக்குது. எந்த நேரத்திலயும் போறதுக்கு சொந்தான சுதந்திரம் இருக்கு. பிள்ளைங்க போறாங்க, தங்குறாங்கன்றதுல அந்த இது இருக்கு. ஆனாலும் இருந்தாலும் நமக்குள்ளுக்குள்ள பயம் இருக்கு. ஏன்னா வேற வழி கிடையாது. இன்னைக்கு பாதுகாப்பு 11 12 எல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி வந்துடும் சார். ஏன்னா ரோடும் இதா இருக்கும். அது அங்கிருந்து நம்ம லாங் டிராவல் அப்படிங்கிறப்பெல்லாம் உண்மை அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. இதுல வந்து இந்த ஃபியர் வந்து நேச்சுரல். இது வந்து நேச்சுரல். இது வந்து கண்டிப்பா நம்ம வெளியில போனா பிள்ளைங்க 10 மணிக்கு நைட்ல 1 மணிக்குள்ள வராங்க அப்படின்ற பட்சத்துல, நானே என் மருமகளும் என் பையனும் போனா கூட லேட் நைட்ல வந்தாங்கன்னா, ஏன்டா இவ்வளவு லேட் நைட் வரீங்கன்னு நான் கேட்பேன். இது வந்து ஒரு அதை வந்து ஃபியர்ன்றதை விட உங்களோட செக்யூரிட்டி, எந்த அளவுக்கு நம்ம செக்யூரிட்டி இருக்குது. எப்படி நீங்க போனாங்க என்னதான் கார்ல போனா கூட how far you are, it is guarantee. ஆமா சார். கொஸ்டின் இருக்குல்ல. நீங்க இதா இருந்தாலும் பைக்ல போனா கூட என்னதான் போனா வெளியில போனா கூட, ஆனா வந்து பிள்ளைங்க போயிட்டு வர்றாங்கன்னு வச்சுங்க, வராங்க. பட் எல்லா இடத்துலயும் போக முடியுமான்றது கேள்விக்குறி இருக்கு. இல்ல நம்ம அதான் ஆப்ஷன் கொடுக்குறோம். சரி கொஞ்சம் முன்னால வந்துருங்க, வேற ஒண்ணும் இல்ல, நீங்க போறதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் முன்னால வந்துருங்க. அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற வரைக்கும் தூக்கம் வராது, அது வேற விஷயம். ரவி சார் பேசுங்க. ஒவ்வொரு கட்டத்திலயும் இந்த பாலம் வந்து முன்காலத்திலயும் இல்லாம அடுத்த ஜெனரேஷனுக்கும் போகாம நடுவுல தத்தளிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரிதான் எனக்கு தோணுது சார். எல்லா பாலமும். ஆனா அவங்க சிவசங்கரி வந்து ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போயிட்டாங்களே, எங்கேயுமே
இல்ல அதாவது அவங்க வந்து இருக்கிற சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்களே தவிர அந்த இதுல வந்து எந்த விதமான ரிஸ்க், வெளியில போறது தனியா இருக்குது, அந்த ரிஸ்க் எல்லாம் பத்தி எல்லாம் அவங்க அதெல்லாம் காமிக்கல. இப்படி சூழ்நிலை இருக்கும். அதாவது அந்த நெகட்டிவ் ஏரியாவை காட்டி பயமுறுத்த வேண்டாம்ன்றதுனால இதை இப்படி எழுதிருப்பாங்கன்றதுதான் அவனோட நோக்கு. இது அவங்க குறிக்கோளே லைஃப் இஸ் மென்ட் ஃபார் லிவிங், நாட் ஃபார் சஃபரிங். அழுது புலம்பி ஆர்ப்பணம். லைஃப் ஷுட் பி லிவ். வாழ்ந்து காட்டணும், வாழணும், சந்தோஷமா வாழணும், இருக்கிற சிச்சுவேஷன் வாழணும். எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டும் அழுதுகிட்டும் மனசாம கிட்டுமே இருக்கக்கூடாதுதான் அவங்க கொண்டு வர பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். அது அந்த மாதிரி எல்லா சமூகத்திலையும் முடியறதில்லை. இன்னும் படிப்புலையோ வருமானத்துல பின்தங்கிய சமூகத்துல இதெல்லாம் இருக்கதான் செய்யுது. படிப்புலையோ வருமானத்துல முன்னேறிய சமூகத்துல இது they are living சந்தோஷமா வாழ்றாங்க. இன் ஸ்பைட் ஆஃப் சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க. அதான் மேடம், இதை இப்பதான் கேட்கறேன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை முன்னாடி கேட்டதா ஞாபகம் இல்லை எனக்கு. பட் ரொம்ப அருமையாக கதை சொன்னாங்க. 3 பீரியடையும் நல்லா கவர் பண்ணாங்க. பெண்கள் தான் அதில் பாலம் அப்படின்ற மாதிரி அந்த இதை நல்லாவே கொண்டு வந்தாங்க. அந்த 1907 to 1931 அதை டிஸ்கிரைப் பண்ண விதம்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்ன இதெல்லாம் கொண்டு வந்தாங்க, எப்படி கல்யாணம் ஆச்சு அந்த இது. அண்டு ஒவ்வொரு பீரியட்லையும் அது எப்படி அது குறைஞ்சிட்டே வருது. 4 நாள் 5 நாள்லேருந்து 3 நாள், 3 நாள்லேருந்து 1 நாள் அந்த மாதிரி. அதே மாதிரி டைவர்ஸ் போகிற அளவுக்கு வந்து பெண்கள் வந்து தைரியமாக வராங்க அப்படின்ற அந்த இதையும் வந்து நல்லாவே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி சிவகுமார் சார் சொன்னார் இல்லையா, அவங்க சிஸ்டருக்கு 15 வயசு அதுமாதிரி. எங்கள் அம்மாக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்போது 13 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சான். ஸோ அந்த மாதிரி தான் அதான் 1945 நான் சொல்கிறது, எங்கள் அம்மாவுக்கு மேரேஜ் ஆனப்போ அந்த மாதிரி தான் இருந்தது. ஜென்ரலாக அந்த கல்வின்றது வந்து எல்லாத்தையுமே முன்னேற்றுறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். கல்வி ப்ளஸ் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸு. ஸோ ஜென்ரலாக வந்து லோயர் லெவலில் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. உனக்கு பிடிக்கலன்னா பிரிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. டைவர்ஸ்ன்ற லெவலுக்குலாம் போக மாட்டாங்க. ஏன்னா இட் இஸ் அ காஸ்ட்லி அஃபேர். இன்னும் டைவர்ஸில் வந்து ஐ திங்க் 2 தம்பதிகள் வந்து ஒரு 15 வருஷம் சேர்ந்து வாழணும்னா தே நீட் நாட் அப்ளை ஃபார் டைவர்ஸ் அப்படின்ற மாதிரி கிளாஸ் இருக்குது அப்படின்றாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை என்னன்னு சொல்லி தெரியல. எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர், அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனித்தனியாக எப்போயோ இருக்காங்க. 15 வருஷமா நோ கான்டாக்டு, நோ லிவிங் டுகெதர். பட்டு அவங்க 15 வருஷமா தனித்தனியாக இருக்கிறதால தெர் இஸ் நோ நெசசிட்டி டு ஹாவ் டைவர்ஸ் டிகிரி அப்படின்றாங்க. இது எவ்வளோ தூரம் உண்மை என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அதே மாதிரி ஹையர் லெவலில் ரொம்ப ரிச் லெவல்லையும் இது வந்து அவ்வளோவா பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஒன்லி இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் வந்து இதில் பிறண்டு உருண்டு இருந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லி என்னோட இது. மொத்தத்தில் ரொம்ப நல்லா சொன்னீங்க லாவண்யா மேடம். கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம் சார். ஒரு விஷயம் சார், 15 வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்தாங்கன்னா அப்புறம் எதுக்கு சார் டைவர்ஸ்? இல்ல அபிஷியலா டைவர்ஸ் சொல்றது இல்ல, அது சொல்ற அபிஷியலா ஜெனரலாவே 15 வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க அப்படினாலே டைவர்ஸ் ஆகலன்னா நம்ம கேஸ் சொல்றோம் சார். டைவர்ஸ் ஆகாம ஒரு குழு ஒருத்தர் இருந்தாங்க சார். ஏற்கனவே வழக்கு வந்தது. டைவர்ஸ் ஆகி கிராமத்துல இருந்தாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிக்க விட்டார். ஓகே, செட்டில் பண்ணிட்டார். அபிஷியலி நோ டைவர்ஸ். அவரு பிரிஞ்சு இங்க வந்துட்டாரு. மெட்ராஸுக்கு வந்தாரு. நல்ல உத்தியோகத்துல வந்தாரு. நல்ல வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாரு. இப்ப பெரிய உத்தியோகத்தில் இருக்காரு. அவருக்கு பொண்ணு பிறந்துச்சு, வளர்ந்த பொண்ணு வந்துச்சு. இப்போ அந்த கிராமத்துல இருக்கிற பொண்ணு நான் உன்னோட வாழ வர்றேன்னு கேக்குது. we were not officially divorce ஆகல. நான் தான் உன் மனைவி, நான் தான் உன் மனைவி. கேஸ் வந்திருக்கு சார். ஐ வாண்ட் டு லிவ் வித் தட் மேன். கோர்ட்ல வந்திருக்கு. பண்ண முடியல. ஜட்ஜினால் ஒரு தீர்ப்பு தர முடியல. இல்ல சார், என்ன பண்றது தெரியல. நீங்க சொல்றது கரெக்ட் சார். எதனால அந்த அம்மா வாழணும்னு நினைக்குது? ரிவெஞ்ச், டு டேக் ரிவெஞ்ச். ரிவெஞ்சா சொத்தா? எதுவானாலும் எதுவாக தான் இருக்கும். ரிவெஞ்ச் இருக்கலாம், சொத்துக்கு இருக்கலாம், எதுவாக பெரும்பாலும் வந்து ரிவெஞ்சை விட சொத்து தான் இருக்கட்டும் சார். we should court has in dilemma to give verdict. சொல்லி பாக்குது. என்னம்மா 15 வருஷம் ஆயிடுச்சு டைவர்ஸ் ஆகி, ஒரு வயசு வந்து பொண்ணு இருக்காரு, நீ வாழ, நான் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு டைவர்ஸ் ஆகல. அவர் என்ன தனிப்பட்ட முறையில் கோச்சிட்டு போயிருக்காரு. we were husband and wife, we are husband and wife till date சொன்னது சார். அது கோர்ட்ல தான் நிக்குது. அது லீகலா வந்து நீங்க சொல்றது டைவர்ஸ் ஆகலன்னா அவங்க வந்து டைவர்ஸ் கப்பல் கிடையாது. ஆமா, அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அது வந்து
எல்லா நேரத்திலயும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, என்ன வேணா லீகலா ரைட்ஸ் இருக்குது. அதை சொல்ல வரல. அது ஓகே. ஒரு 2 பேர் வந்து தனியா வாழல அப்படின்ற 15 வருஷம் வாழல, விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்துல மனசு ஒத்து அங்க வந்து ஒரு உறவு இல்ல. இல்ல, உறவுக்காகவே வரல அவங்க. அதுதான் சொல்ல வரேன். லீகல்ன்றது நான் விட்டுறேன். லீகல்ன்றது அடுத்தது. லீகல்ன்றது வந்து பெரும்பாலும் லீகல் பிரச்சனை எங்க வருதுன்னா, நம்ம வீட்டுக்காரர்கிட்ட பொண்டாட்டி கிட்ட சொத்து இருந்தது பிரச்சனை, அப்போ வந்து இந்த பிரச்சனை நிச்சயமா இருக்குது. அதுல டைவர்ஸ் பண்ணாது யாரு சொத்து வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆபத்து. அதுல எந்த பண்ணணும், அதுதான் உண்மை. பட் நான் சொல்றது மென்டலா நீங்க 2 பேர் வாழல 15 வருஷம் அப்படின்னா உங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு இதுவே ரிலேஷன்ஷிப்பே இல்ல. there are people டைவர்ஸ் பண்ணிட்டு கூட நல்ல ஃப்ரெண்டா வாழறாங்க, நல்ல ஃப்ரெண்டா இருக்காங்க. ஒன்லி அவங்க ஒன்னா வாழலையே தவிர 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, 2 பேருக்கும் அது இருக்கு, 2 பேரும் சஜஷன் எடுத்துக்கிறாங்க, 2 பேரும் வந்து எதனா பிரச்சனைகளை ஒருத்தர் தீர்த்துக்கிறாங்க. ஆனா ஒன்னா இல்ல, தனியா தான் இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? அது ஒரு மெச்சூர்டு ரிலேஷன்ஷிப்பா இருக்குது இல்ல. டைவர்ஸ் இருந்தாலும் எனக்கும் பிடிக்கல உனக்கும் பிடிக்கல, ஆனா வந்து நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன், லீகலா டைவர்ஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் வந்து பட் நம்ம 2 பேருக்கும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நாங்க ஃப்ரெண்டாவே இருக்கிறோம்ன்றது. அப்ப 2 பேருக்கு எந்த அளவுக்கு மனம் ஒத்து இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல தான் அவங்க பிரிஞ்சுட்டாங்க. நான் சொல்றது மென்டலாவே சொல்றேன் நான். அதுதான் விஷயம். லீகலா பாத்தீங்கன்னா நீங்க டைவர்ஸ் எடுக்கலன்னா நீங்க மாட்டீங்க. இது போல ஒரு புக், ஏதோ ஒரு புக்கை எங்கேயோ படிச்சீங்க, ஒரு பெண்கள் தப்பா நினைக்காதீங்க, இருக்க லேடிஸ் யாரும் இந்த மாதிரி டைவர்ஸ், அபிஷியல் டைவர்ஸ், அதெல்லாம் டைவர்ஸ் ஆன இந்த பெண்கள் பண்ற டார்ச்சர்களை அதை பத்தி ஒரு சின்ன ஒரு புக்கை இங்க படிச்ச ஞாபகம். அது அவ்வளவு தூரம் டைவர்ஸ் ஆனது பிறகு பெண்கள் ஆண்கள் மேல கோபம் வந்து ஒரு வழி ஆக்கிடுறாங்க ஆண்கள். இதுதான் அப்பாவி ஆண்கள் சங்கம் ஒண்ணு இருக்கு, உண்மையிலே இருக்கு. அப்பாவி ஆண்கள் சங்கம் தனியா இருக்கு. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் டீல் பண்றதுக்கு அவங்க வந்து they are legally supporting also. இந்த மாதிரி டார்ச்சர் பண்ற லேடிஸ்க்கு இல்ல, இட்ஸ் நாட் a joke, it is available. இல்ல தெரியுது. இப்போ லேட்டஸ்டா சிச்சுவேஷன் என்ன இருக்குன்னா, இப்போ 1985 to 2022 இப்ப என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னா, எல்லாம் கைய காலை வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு போடுற அளவுக்கு இருக்கு. எதிர் கேர்ளா இருக்கட்டும் இல்ல பையனா இருக்கட்டும், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொடூர சமூகமா இப்ப மாறிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலையா இருக்கு. ஆக்சுவலா வந்து மாலதி ரிலேஷன்ஷிப்லயே ஒரு அவங்க ரிலேஷன்லயே ஒரு கேஸ் இருக்குது. டைவர்ஸ் சொத்துன்ற கிடைச்சல ஒரு வேற மாதிரி ஆயிடுச்சு. அது டைவர்ஸ் போற இது வந்து ஆல்மோஸ்ட் பிரிஞ்சுட்டாங்க. டைவர்ஸ் வரப்போகுது. ஆனா கணவன் பேர்ல பெரிய சொத்து இருக்குது. பொண்டாட்டி பிரிஞ்சுட்டாங்க. டைவர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அவ்வளவுதான். இவங்க அந்த சொத்தை ஆக்குபை பண்ணிட்டாங்க டோட்டலா ப்ராப்பர்ட்டியா. இன்னைக்கு வரைக்கும் அது லீகலா ஓடி இருக்குது. இது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப வருஷங்கள் ஆகுது. பெரிய சொத்து, பெரிய சாதாரண சொத்து கிடையாது, பெரிய சொத்து. டி நகர்ல ஒரு எத்தனை கிரவுண்டா? 3 கிரவுண்டா? 4 கிரவுண்ட் வீடு. எங்க அம்மாவோட மாமா, எங்க அம்மாவோட மாமா, எங்க 4 கிரவுண்ட் வீடு. எவ்வளவு இன்னைக்கு ரேட்? 3 பேர் இறந்துட்டாங்க. அதுதான் இப்போ இன்னைக்கு ரேட் எவ்வளவு பாருங்க, எவ்வளவு வரும் இன்னைக்கு ரேட்டு? டி நகர்ல 4 கிரவுண்ட் மெயின் ஏரியால இருக்குதுன்னு வச்சுங்களேன். சோ அப்போ எவ்வளவுக்கு அந்த 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 விஷயம் இருக்குதுன்னு பாருங்க. எத்தனை ஜீரோ பொண்ணு தெரியாது நமக்கு. அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுங்க. சப்கோர்ட்ல நாங்க ஜெயிச்சோம். சப்கோர்ட்ல அவங்க ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல எங்க தாத்தா ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இப்ப பெண்களுக்கு உரிமை இருக்குதுன்ற மாதிரி ஜெயிச்சுட்டாங்க. ஆனாலும் இன்னொரு பார்ட்டிக்கு வந்து ஒரு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதனால ஓடிட்டு இருக்கு திருப்பி பிரச்சனை. 100 years ஆஃப் பாகப்பிரிவினை கேஸ் என்ன ஓடிட்டு இருக்கோம்? 100 வருஷம் ரெக்கார்டை வச்சுக்கிட்டு
சில குமாஸ்தர்கள பாத்துருக்கேன் சார். டாக்குமெண்டே செத்து போயிருங்க சார். ஆனா ஆமா கேஸ் சார், ஆமா சார். ஒரு வக்கீல் ஆபீஸ்ல பார்த்தேன் சார். அதான் 100 வருஷம் டாக்குமெண்ட் சார் படிக்க முடியாம எழுத்துக்கூட்டி படிச்சு சார். டாக்குமெண்டே செத்து போயிருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஆக்சுவலா லாவண்யாக்கு டைம் ஆயிடுச்சான்னு தெரியல. நம்ம பேச எங்க கூட்டத்துல வந்துட்டா டைம் எல்லாம் பார்க்க முடியாது. டைவர்ட் ஆயிடுமா சப்ஜெக்ட் டைவர்ட் ஆயிடும், எங்கேயே போயிடும். அங்க அடுத்து யார் பேசுறது? ரிஃபை பாய் பேசுறீங்களா? வேலம்மாள் மேடம், ரிஃபை பாய் சார் வந்தாரு. அவர் போயிட்டாரு. இருந்தாரு போயிட்டாரு. வணக்கம் சார், வேலம்மாள் பேசுறேன். வாங்க மேடம், வாங்க வாங்க. இந்த நாவல் வந்து நான் கொஞ்சம் நாள் படிச்ச ஒரு நாவல் தான். தொடர்கதையா விடல்ல வந்திருக்குது. அப்ப வந்து ரொம்ப பரபரப்பாக வாசிக்கப்பட்ட ஒரு நாவல்கள்ல இதுவும் ஒண்ணு. ரொம்ப எப்ப வரும் விகடன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வ நிலையில அவங்க பொதுவா சிவசங்கருடைய எழுத்துக்கள் அப்படி இருக்கும், நம்மளை தூண்டுகிற மாதிரி. அந்த காலகட்டம் அப்படி ஒரு பெண் எழுத்தாளர் எழுதுறது, அதை வந்து எப்படி நம்ம வரவேற்கிறது. அதுவும் பாத்தீங்கன்னா அது அக்ரஹாரம் அந்த விடயத்தை ரொம்ப இதா சொல்லியிருப்பாங்க. எப்படி அந்த ரொம்ப லாவண்யா ரொம்ப அழகா, அதை நான் கொஞ்சம் முதல்ல வரல, பின்னாலதான் வந்தேன். இருந்தாலும் நல்ல அழகா சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த அக்ரஹாரத்தினுடைய நிலை முன்னால எப்படி இருந்தது, அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறி அது உண்மையிலேயே அவங்கள பொறுத்த வரையில வந்து ரொம்ப எளிதாக அவங்க வந்து மாறிடுவாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு குணநலம் உண்டு. நான் பார்த்திருக்கேன், என்னுடைய தோழியரிடம் கூட அதை பார்த்திருக்கேன். நம்ம கொஞ்சம் ரொம்ப நினைச்சுட்டே பாருங்க, சில விஷயத்த ஆழமா நினைச்சுக்கிட்டு இருக்க விஷயத்த அவங்க ரொம்ப எளிமையா சில வேளையில கடந்து வந்துருவாங்க. அதைத்தான் ரொம்ப அழகா சிவசங்கரி காட்டியிருப்பாங்க. அத கூட விமர்சனங்கள் உண்டு. அந்த நாவலை பற்றி நிறைய விமர்சனங்கள் அப்போ கூட வந்தது. அதுல அம்மா நான் வர்றதுக்கு முன்னால அது சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. அதுல வந்து ஒரு மாதிரியான ஒரு காட்சி உண்டு. அது சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த அடுப்பங்கரையில போய் அந்த மாமி வந்து ஒரு வேலையை செய்வாங்க. அந்த ஒரு நிலை வந்து ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாச்சுது. ரொம்ப ரொம்ப சிலர் வந்து ஒரு பெண், ஒரு ஆண் எழுத்தாளர்களே எழுத தயங்கக்கூடியதை ஒரு பெண் எழுதலாமா, அப்படியெல்லாம் கூட பேசப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த மாதிரி ரொம்ப அதை எழுதியிருப்பாங்க, நல்லா எழுதியிருப்பாங்க. மொத்தத்துல அவங்களுடைய மனநிலையில வந்து இந்த 3 தலைமுறை அந்த தலைமுறையில எப்பவுமே இந்த பாட்டி அப்படிங்கிறது, இப்ப சிவசங்கர் சார் சொல்லும் போது எனக்கு அதுதான், சிவகுமார் சார் சொல்லும் போது நான் அதைத்தான் நினைச்சேன். வந்து அந்த பாட்டி தாத்தா அவங்களுடைய உறவு நிலை, அந்த மனநிலை, அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப அதை யாரை விடவும் அம்மா அப்பா விட அவங்க ரொம்ப கன்சர்ன்டா இருக்கக்கூடிய ஒரு நிலை எல்லாம் வந்து ரொம்ப அழகா அதுல சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அந்த தவிப்பு இதெல்லாம் ரொம்ப அவங்க எழுத்துல ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காலத்துல உண்மையிலே நான்லாம் ரொம்ப விழுந்து அந்த கதையெல்லாம் படிச்சிருக்கிறேன். அதனால சொல்றேன், ரொம்ப லாவண்யா மேடம் அதை ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. ரொம்ப அழகா அதை சொல்லியிருந்தாங்க. சொன்ன விதம் வந்து ரொம்ப இயல்பா தெளிந்த ஒரு நீரோட பாரி அவங்க சொன்னாங்க. இந்த தலைமுறை வந்து வேறுபாடுகள் இன்றைக்கும் இருக்கிறது. இப்பவுமே நம்ம இன்னைக்கு வளர்ந்து வர குழந்தைகள் அவங்களுடைய, எப்பவுமே ஸ்ரீமன் சார் சொல்வார், நீங்க குழந்தைங்களை குறை சொல்லாதீங்க, அவங்க வந்து எப்படி அவங்க சூழலை வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த தலைமுறை இடைவெளி எப்பவும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த நீங்க சொன்ன அந்த பய உணர்வு நமக்கு இப்போனாலுமே யார் வெளியில போனாலும் திக்குன்னு தான் இருக்கும், வந்து சேர்றது வரைக்கும் சரியா வந்துருமோன்னு. நான் அதுல வந்து என் குழந்தைங்க என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் வெளியில அடிக்கடி போறவா, நிறைய வந்து நடு இரவுகள்ல தான் வருவேன். வரும்போது நிறைய நேரத்துல என் கணவர் வந்து என்னை அழைச்சிட்டு வருவாங்க. சில வேளைகள் அது கூட முடியாத நேரத்துல நான் கொஞ்சம் துணிச்சலா வருவேன். அதனால என் குழந்தைகளும் கொஞ்சம் துணிச்சலாவே இருப்பாங்கன்னு வைங்களேன். அன்னைக்கு கூட நான் 3 மணிக்கு போய் இறங்கும்போது எப்ப தனியாவே வந்து என்னை கூட்டிட்டு போனான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன அப்படின்னா அந்த ஒரு பய உணர்வு. ஆனா அதையும் தாண்டி எனக்கு வந்து நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டோன்னா அவ என்கிட்ட கோவப்படுறா, நீங்க எப்படிமா இந்த கேள்வி என்கிட்ட கேட்பீங்க, நீ எதுக்கு வந்தேன்னு ஏன் கேட்டீங்க அப்படின்னா. அவ எதுக்கு சொல்றேன்னா, இந்த இப்ப உள்ள குழந்தைங்களுக்கு அந்த ஒரு நிலை, ஒரு தைரியம் இருக்கிறதா என்னதான் இருந்தாலும் நம்ம மனதுல ஒரு பயம் அடிமனதுல இருந்துட்டு வரும். ஐயோ இந்த நேரத்துல வந்திருக்கிறாளே, எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் போன தலைமுறைக்கு உண்டு. அதுக்கு முந்தின தலைமுறைக்கு அதிகமாக இருக்கும். ரொம்ப அழகா நீங்க விமர்சனம் செய்தவர்களும் ரொம்ப சிறப்பா செய்தீங்க. அதைதான் ரொம்ப ரசிச்சு நான் கேட்டுட்டே இருந்தேன். அந்த தன்மையில இந்த பாலங்கள் கதை வந்து இன்னும் நிறைய விமர்சனத்துக்கு அந்த கதை ஆளா இருக்கிறது. ரொம்ப லேசா சொல்லிட்டாங்கன்னு சிலர் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ரொம்ப உண்மையா என்ன கதை சொல்ல வேண்டுமோ அதை அவர்கள் தீர்வு சொல்லவில்லை என்று அப்படியெல்லாம் நிறைய விமர்சனங்கள் உண்டு. அதை தாண்டி படிப்பதற்கு
இனிமையான ஒரு நாவல் அது என்ற தன்மையிலே அதை அழகா எடுத்து சொன்ன லாவண்யாக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இதற்கு ஏற்பாடு செய்த நம்முடைய ஸ்டீவன் சாருக்கும் என்னுடைய நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ரிஃபாய் பாய் பேசுறீங்களா? ரிஃபாய் பாய் வாங்க. சார், கதையை கேட்கல, பட் கதையில தலைப்பிலேயே உங்களுக்கு விடை கிடைக்குது. பாலங்கள்ங்கிறது வந்து இப்போ மக்காவில இருந்து ஹாங்காங், மக்காவில இருந்து சைனாக்கு ஒரு பெரிய பாலம் போட்டாங்க கடல்ல. அந்த பாலம் எத்தனையோ மில்லியன் டாலரை சம்பாதிச்சு கொடுக்குதான். இப்ப மாணவர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பாலம், ரிலேஷன்ஷிப்பை விட இந்த பாலம் அமைப்பது வந்து எல்லா வாழ்வியலும் எல்லா துறையிலும் கண்டிப்பா தேவை. அது அந்த பாலங்கள்ங்கிறதுலயே நமக்கு எல்லா விடையும் தெரிஞ்சிருச்சு. சிவசங்கரி மேடம் வந்து சிறந்த பெண் எழுத்தாளர்கள், ஜெயகாந்தன் சார் மாதிரி பிரசித்தி பெற்ற எழுத்தாளர்கள் அவங்க ஒண்ணு. நிறைய விமர்சனங்களான கதைகள்லாம் இருக்குது. போக போக எம்ஐஎம் அவங்களுடைய ஒவ்வொரு எபிசோடையும் அந்த புக்கை படிக்கணும் போல ஆர்வத்தை தூண்டுது. லாவண்யா மேடம் உங்களுடைய பிரசன்டேஷன் அதிகமா அழகா இருந்திருக்கும். இன்னும் இது போல கதைகளை சிவசங்கரி மேடத்தோட கதைகளை மாத்திரம் கொண்டு வாங்க. ஜெயகாந்தன் அவர்களோட கதைக்கு ஆள் இருக்குது. அதே மாதிரி ஜெயமோகன் அவர்களுடைய கதைக்கு எங்களுக்கு ஆள் கிடைச்சிருக்குது. அதனால நீங்க செலக்டிவா சிவசங்கரி மேடத்தினுடைய கதைகளை இங்க கொண்டு வாங்க. நன்றி. இன்றைக்கு எனக்கு வந்த காரணம் சார் நம்ம பேரை ரிமூவ் பண்ணுவான்னு பயம்தான். ரொம்ப நன்றி சார். என்ன சொன்னீங்க? என் பேரை ரிமூவ் பண்ணிடலான்னு ஒரு பயத்துல தான் இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் கொடுத்தேன். அப்படியெல்லாம் இல்ல. பத்மா மேடம் இன்னைக்கு அப்படிதான் வந்திருக்காங்க. இல்ல இந்த மாதிரிலாம் அது நான் எதுவுமே சொல்லலப்பா. எல்லாம் ஆக்சுவலா சும்மாவே இருக்கிறாங்க பலர்ன்றதுக்காக, அவங்க எந்த விதமான ஆக்ஷன் இல்லைன்றதுனால எடுத்துட்டேன். வேற ஒன்றும் விஷயம், ஒரு சில எடுக்கணும்ன்றதுக்காக. மற்றபடி சும்மா இருக்கிறவங்க பலர் இருக்காங்க அதுல. அதுக்கு அது மோகன் இவரு ராஜ்மோகன் சும்மானா எதனா கலடா பண்ணு போட்டாரு. நம்ம ரவி சார் கொஞ்சம் ஏத்துனாரு. எல்லாம் ஒரு ரெடி பண்ணிட்டீங்க. வீரா பேசுறீங்களா? சரி, ஓகே, மகிழ்ச்சி. நன்றி. லாவண்யா எதனா பேச போறீங்களா? கடைசியா ஒரு நாள் சிவசங்கரி மேடமே கூட்டுவோம் நம்ம இதுக்கு. நிறைய டிஸ்கஷன் இல்ல. இப்ப எனக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃபரெண்டா நீங்க ஒவ்வொன்னா சொல்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிக்கலையே அப்படின்னு, அந்த மெச்சூரிட்டி ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸும் வேற மாதிரி இருக்கிறத இந்த ஃபோரம்ல பகிர்ந்துக்கிறது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஸ்கஷன். ஏன்னா ஒரு ஆங்கிள் இருந்தே ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அது அதுவாதான் தெரியும். வேற ஒருத்தவங்க அதை அணுகும் பொழுது எளிதா அது பிரச்சனையே இல்லாம சுமூகமா முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இதை இதை கட்டமைச்சிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. நீங்க எல்லாம் சொன்னதை வச்சு நானும் இது பண்றேன். ஸோ எல்லா விஷயத்திலயும் நம்ம அதை அப்படி பாசிட்டிவா அப்படி ஸ்மூத்தா எடுத்துட்டு போனா கொஞ்சம் நம்ம வாழ்க்கை ரொம்ப லகுவாயிடுமோ அப்படிங்கிற புரிதலுக்கு தான் நான் வந்து உங்க டிஸ்கஷன்ல வந்தேன். ஸோ அதுக்கு உதவுன உங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி ஒரு இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க ஸ்டீஃபன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலா வந்து உங்களால என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு சிவசங்கரி மேடம் கூப்பிடணுன்ற ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம், என்னைக்காச்சும் ஒரு நாள் கூப்பிடுவோம். அதற்குண்டான வழிகள் தேடுவோம், பார்ப்போம். அருமை. அதனால ஒரு கதை சொன்னீங்க. கதை சொன்னது மட்டும் இல்லை, ஒரு கதையை நீங்க ஒவ்வொருத்தரும் கொண்டு வரும் போதுதான் பல எண்ணங்கள் உதிக்குது. அந்த எண்ணங்கள் வந்து நம்ம வந்து வேற கோணங்கள்ல நம்ம பார்க்க தூண்டுது. அப்பதான் இப்ப எத்தனை பேர் ஒவ்வொரு அனுபவத்துல ஒவ்வொரு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இது ஓவரால் அந்த பெர்செப்ஷன் நம்ம ஒரு 360 டிகிரில நம்ம பாக்குறோம் அப்படின்றதுதான் நம்ம அந்த இதுதான். அதுக்காக தான் இங்க நாங்க எப்பயுமே டைம்ன்றது கிடையாது, கிட்ட போயினே இருக்கோம். இது ஒரு விஷயம். அது வீக்னஸா இருந்தா கூட இது பெரிய பிளஸ் பாயிண்ட், நம்ம பல விதத்துல பிளஸ் பாயிண்ட். அதனால நீங்க எல்லாம் வரும்போது மைண்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க 2 மணி நேரம் ஒதுக்கித்தான் வரணும். இது வீக்னஸ் சொல்ல முடியாது சார். அது ஆக்சுவலா டிஸ்கஷன்ல தான் வந்து லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இஸ் கமிங் அவுட். இல்ல அதாவது அவங்க ஒரு சிலருக்கு தோணும் அதை விட்டுணும்ன்ற நான் இந்த மாதிரி எடுக்கவே முடியாது. நம்ம நிறைய விஷயம் வந்து மத்தவங்க பேசும்போது தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். கதை கேட்கறது சொல்றது யார் வேணா செய்யலாம், யார் வேணா அது பண்ணலாம். பட் நம்ம ஒவ்வொரு கோணத்திலயும் நம்ம பார்க்கும் பொழுதும் அதை ஒட்டி பல சம்பவங்களை நம்ம அலசுறோம். ஒரே ஒரு क्वेश्चन, இந்த புக் எப்பமா எழுதின புக் சிவசங்கரி மேடம்? 1983 மேம். இந்த புக் ஃபர்ஸ்ட் வருஷம் வெளியில வந்தது 83. ஓகே. எவ்வளவு பேஜ்? மொத்தம் 340. ஆனா ஆனந்தவன்ல இது தொடர்கதையே வந்தது. ஆமா, வந்திருக்கு. அவார்டும் அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த புத்தகத்துக்காக தான் அவங்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. ஓ, அந்த அவார்ட் பேர் சொல்றேன்.
இப்போ இவங்க பேசும்போது கூட பாலங்கள்ன்றது பெண்கள் தான் ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் பாலங்களா இருக்காங்க அப்படின்னு. அப்ப ரிஃபைஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வியூ கொடுத்தாரு, டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடுவில் இருக்க பாலம் அப்படின்ட்டு. இல்ல அது மட்டும் இல்ல, ஒரு பாலம் வந்து எவ்வளவு காசு சம்பாதிக்குது, ஒரு அருமையான பாயிண்ட் அது. கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் விருதுன்ற விருதை வந்து 1984ல எழுதி வந்து ஒரு வருஷத்துல இந்த நாவல் வாங்கியிருக்க அவார்டு. என்ன அவார்டு? கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற அவார்டு. ஸ்ரீனிவாசன், ஓகே. 1983ல வெளிவந்திருக்கு, 1984ல அவார்டு வாங்கியிருக்கு. 2007ல 11ஆம் பதிப்பு. நான் வாங்கினது வந்து 2008ல தான் இந்த புக் வாங்கினேன். எங்க அம்மாக்கு வந்து எங்க மாமா ரெக்கமெண்ட் பண்ணீங்க, அவங்க தம்பி வந்து இந்த புக்கு சூப்பரா இருக்கும், நீ படிச்சு பாருங்க. அப்ப இந்த மாதிரி நமக்கு எளிதா கிடைக்கிற வாய்ப்பு இல்லையா, லைப்ரரி ஒண்ணுதான் நமக்கு. அப்போ அவங்க காலேஜ் படிக்கும் போது எங்க அம்மா கல்லூரியில எடுத்து படிச்சு, அப்போ இந்த புக்கு நான் படிச்சிருக்கேன் காலேஜ்ல, நீ கண்டிப்பா படிக்கணும், எடுத்து படின்னு சொல்லி நான் அப்புறம் தேடி பிடிச்சு வாங்கின புக்கு அவங்களோட புக் எல்லாம். இப்ப எளிதா எல்லாமே இன்டர்நெட்லயே கிடைக்குது நிறைய நமக்கு. அது ஒரு நல்ல விஷயம் தான். அது நல்ல விஷயம். அம்மா பொண்ணு காலேஜ்ல படிக்கும் போதே கதை புக்கும் படிச்சிருக்கீங்க. கண்டிப்பா சார். அவங்கதான் எனக்கு இவ்வளவு தூரம் நான் வந்து பேசுறேன், இவ்வளவு தூரம் நான் வந்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா எங்க அம்மா தான் அதுக்கு முழுமையான காரணம். எங்க அப்பா வந்து நல்ல சார், எங்க அதான் எங்க வீட்லயும் புக்கு வரும், குமுதம், கல்கண்டு, ஆனந்த விகடன், இதயம் பேசுகிறது, இதெல்லாம் வரும். நாங்க 2 பேரும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பிளஸ் 2 முடிச்ச பின்னர் போட்டி போட்டுதான் படிப்போம். அது கிச்சன்லயே வச்சு படிப்போம் பாருங்க. டிட்டோ அதேதான் மேம். எக்ஸாம் டைம்ல எல்லாம் அந்த சர்க்குலேஷன் அந்த ஆவல் தான், யார் ஃபர்ஸ்ட் படிக்கிறதுன்னு தூக்கின்னு போயிடுவோம். அதெல்லாம் இருக்குல்ல, யார் ஃபர்ஸ்ட், இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு வந்து எனக்கு கூட புக் ரீடிங் நிறைய விஷயங்கள் ஆவல் ஏற்பட்டதுக்கு காரணம் வந்து எங்க அம்மா தான். எங்க அம்மாவுக்கு ஆவல் ஏற்பட்டதுக்கு எங்க பாட்டி. ஏன்னா எங்க பாட்டி அப்போ 8th படிச்சிருந்தாங்க, எங்க அம்மா வந்து SSLC படிச்சிருந்தாங்க. எங்க அம்மா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி ஜூனியர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆயிட்டா கூட எங்க வீட்டுல இப்ப நான் 3 ஜெனரேஷன் இருக்கிறோம். நான் வந்து தான் நடுவுல இருக்கேன். எங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க, என்னோட பையன் மருமக இருக்கிறாங்க, 3 ஜெனரேஷன். ஒரு சில நேரத்துல நான் படுற கஷ்டத்தை எங்க வீட்டுக்காரர் தான் பாப்பாரு. ஏன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜெனரேஷன் போன ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷன் லேட்டா வந்துட்டாங்கன்னா பிள்ளைங்க நாங்க வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனா பிள்ளைங்க 11 மணிக்கு மேல ஆயிட்டா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது. தூங்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கதவை மூடிட்டு நீங்க தூங்குங்க அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. நடுவுல நான் வந்து போன் பண்ணிக்கிட்டே என்னதான் கேட்பாங்க, டைரக்டா அவங்க கிட்ட கேட்க மாட்டாங்க, வேறங்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஆனா என்ன போட்டு நச்சரிப்பாங்க. நான் என்ன பண்ண முடியும், என்னோட டென்ஷனை ஃபுல்லா இவர் மேல காட்டுறேன். இதுதான் நடக்கும் எங்க வீட்டுல. எல்லாத்தையும் மிஞ்சி இப்ப அந்த எம்ஐஎம் சிறப்பா கொண்டு வரதுக்கு நீங்க பாலமா இருக்கீங்க பாருங்க ஸ்டீபன் சாருக்கு. இதோட என்ன வேணும்? இதெல்லாம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி எனக்கு சொன்ன அட்வைஸ் தான், தூக்கி எல்லாத்தையும் போடு, இந்த வீட்டு இதுலயே இருக்காது, நீ எதனா உன்னை விட்டுட்டு வெளியில வான்னு சொன்னதாலதான். அதோட மட்டும் இல்ல, பத்மா மேடம் இப்ப கலக்குறாங்க, பெரிய பாலம் ஆயிட்டாங்க இப்ப. நீங்க யூடியூப்ல தானே கலக்குறாங்க, அங்க பல இடங்கள்ல கலக்குறாங்க, இன்டர்நேஷனலா கலக்குறாங்க. சொல்லுங்க, முடிச்சுக்கலாமா? மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி லாவண்யா, அருமையான ஒரு கதை சொன்னீங்க. மைண்ட் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுது. வாங்க, மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் கதையை கேட்க எல்லாரும் ஆவலா இருக்கிறோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். Thank you all. Thank you so much. Thank you, ma. Thank you.